Hallelujah. Hallelujah. We thank God for this Sunday service. இந்த ஞாயிறு ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். We are in lockdown. இப்பொழுது நாம் ஊரடங்கு காலத்திலே இருக்கிறோம். Life in lockdown is difficult. ஊரடங்கு காலத்திலே நாம் ஜீவிப்பது கடினமாகத்தான் இருக்கும். But not affected by the corona is joyful. ஆனால் அந்த கொரோனாவால் நாம் பாதிக்கப்படாமல் இருப்பதுதான் நமக்கு மிக்க மகிழ்ச்சி. That is the work of Jesus. அது கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. It is the grace of God. அது கர்த்தருடைய கிருபையாய் It இருக்கிறது. is the kindness of Jesus. அது கர்த்தருடைய இரக்கமாய் And இருக்கிறது. it is protection of our heavenly Father. அது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய பாதுகாப்பாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Really we are a blessed people. உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறோம். Even in this pandemic season, இந்த கொள்ளை நோய் காலத்திலும் கூட which seems to be more higher and higher, இப்பொழுது அது ஏறிக்கொண்டே போகும் காரணத்தினால் and spreading a lot and people are dying, இப்போ மிகவும் அதிகமாக பரவிக்கொண்டு ஜனங்கள் மரித்தும் வருகிறார்கள். and there were no beds in the hospitals everywhere. மருத்துவமனைகளிலே படுக்கைகள் இல்லாமல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். But God is gracious upon even on everyone, ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். because everyone is His creation. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவருடைய சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. He is always kindful on His creation. அவருடைய சிருஷ்டிப்பின் மேல் அவர் எப்பொழுதும் இரக்கமுடையவராய் இருக்கிறார். He loves His creation of His hand. அவருடைய கையின் கிரியை அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். Because of that He sent Jesus Christ to this world to save the sinners from their sins. அதன் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் நம்முடைய பூமிக்கு அனுப்பினார் பாவிகளை ரட்சிப்பதற்காக. Not only to save from the sin, பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக மட்டுமல்ல, but also to bring deliverance. ஆனால் விடுதலையை கொண்டு வரத்தக்கதாகவும். He is the Redeemer. அவர் நம்மை மீட்கிறவராய் காணப்படுகிறார். From all things. எல்லாவற்றிலிருந்தும். From all the bondage of this world. இந்த உலகத்தின் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும். From the sickness. எல்லா வியாதிகளிலிருந்தும். From the sorrow. எல்லா மன வருத்தங்களிலிருந்தும். From the financial crunch. எந்த விதமான ஒரு பண பிரச்சனையாக இருந்தாலும் கூட. And from the unpeaceful situations. ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து தேவன் பாதுகாத்து வருகிறார். And from the oppositions. நம்மை எதிர்ப்புகளிலிருந்து விடுவிக்கும்படியாக. And from the power of Satan. சாத்தானுடைய கிரியையிலிருந்தும் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். And from the work of Satan. சாத்தானுடைய கிரியையிலிருந்து. Jesus is all powerful. கர்த்தர் எல்லா வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். God is almighty. கர்த்தர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள தேவன். He is redeeming us. அவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because of that we are still in existence. அத நிமித்தமாக நாம் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. The one who blows his spirit in the nostril of a man, மனிதனுடைய நாசியிலே அவர் சுவாசத்தை ஊதினவர், he is only having the authority to take it away. அதை எடுப்பதற்கான வல்லமையும் அவரிடமே உள்ளது. No pandemic, எந்த கொள்ளை நோயும், no situations, எந்த விதமான சூழ்நிலையும், no opposition, எந்த எதிர்ப்பும், no hunger, எந்த பசியும், no anger, எந்த வெறுப்பும், nothing could take away the spirit of man. நம்முடைய ஜீவியத்தை நம்மை விட்டு பிரிக்க இயலாது. Only God can take away the spirit, the life from the man. கர்த்தரால் மட்டுமே அந்த ஆவியை மனிதனை விட்டு எடுக்க இயலும். Because it has been given by God. ஏனென்றால் அது தேவனால் கொடுக்கப்பட்டது. So let us be encouraged. எனவே நாம் உற்சாகப்பட்டவர்களாய் காணப்படுவோம். God already appointed the time for the man to go away from this world. இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு கர்த்தர் ஏற்கனவே நமக்கு முன்குறித்திருக்கிறார். Before you born, நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே take away from this world is also appointed. இந்த உலகத்தை விட்டு பிரியும் தேதியும் முன்னதாகவே குறிக்கப்பட்டிருக்கிறது. Why should we bother? அதை நினைத்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? Yes, in the life, this life is very difficult. ஆம், இந்த ஜீவிதமானது மிகவும் கடினமானதாக தான் காணப்படுகிறது. There will be ups and downs. அதிலே மேலும் கீழும் இருக்கிறது. We have to go. ஆனால் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். If we want to run the race, இந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும் we have என்றால் to go forward and forward. நாம் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். Whatever the obstacles may come, எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும், whatever the barriers may come, எந்த விதமான தடைகள் வந்தாலும், we have to run and jump and fall and get up and run. நம்ம எழுந்து நடந்து ஓடி குதித்து செல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Life is such. வாழ்க்கையானது அவனமாய் காணப்படுகிறது. It will be difficult sometimes. கடினமாக ஒரு சில வேளைகளிலே காணப்படலாம். You will be happy many times. மகிழ்ச்சியாக பல வேளைகளிலே காணப்படும். So,
we have to go along with that. எனவே அதனுடன் சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். The only one who can help us in such a situation, in such a race, இவ்வனமான சூழ்நிலையில் இவ்வனமான ஓட்டத்திலே நமக்கு உதவக்கூடிய ஒரே ஒருவர், that is only God Jesus. அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். And Holy Ghost is there to guide us. பரிசுத்தமானவர் நம்மை வழிநடத்தி செல்வதற்காக He will tell இருக்கிறார். us that how we have to operate. நாம் எவ்வளவாக செயல்பட வேண்டும் என்று அவர் நமக்கு He will காண்பிப்பார். tell us where we have to jump and go forward. எங்கே நாம் குதித்து ஓட வேண்டும் என்பதை நமக்கு அவர் காண்பிப்பார். Even when we fall, நாம் விழுந்தாலும் the hand of Jesus will pick up. கர்த்தருடைய கரமானது நம்மை தூக்கி எடுக்கும். So we are not going to be destroyed. எனவே நாம் அழிக்கப்பட போவதில்லை. Our soul will not be destroyed. நம்முடைய ஆவி அழிக்கப்பட போவதில்லை. Because we sought Jesus. ஏனென்றால் நாம் தேவனையே நோக்கி பார்க்கிறவர்களாய் Hallelujah. அல்லேலூயா. He has chosen us. அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். We surrender to His will. அவருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை சமர்ப்பித்திருக்கிறோம். So, He is the one who has to take care. எனவே அவரே நம்மை பாதுகாத்துக் கொள்வார். But don't forget, ஆனால் மறந்துவிட வேண்டாம், there will be a stick also. நமக்காக ஒரு தடியும் காத்துக் கொண்டிருக்கிறது. Yes, when we do something wrong and behave disobedient, எப்பொழுதாவது நாம் தவறு செய்து கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டால் we should be corrected. அப்பொழுது நாம் சரி செய்யப்பட வேண்டும். As we are correcting our children. நம்முடைய பிள்ளைகளை நாம் சரி செய்வது We போல are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். So He should correct us. எனவே அவர்தான் நம்மை திருத்த வேண்டும். Sometimes it will be painful. அது ஒருவேளை சில கடினமாக இருக்கலாம். Why? ஏன்? Because of our disobedience. நம்முடைய கீழ்ப்படியாமையின் காரணத்தினால். Because we are not running in the path what God has showing to us. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு காட்டுகிற அந்த பாதையிலே ஓடாத காரணத்தினால். The world is drawing us back. உலகமானது நம்மை பின்மாற்றத்துக்குள்ளே இழுத்து செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது. The joy and entertainment of the world is coming before us and asked to come behind it. உலகத்தின் களியாட்டுகளும் மகிழ்ச்சிகளும் அது நமக்கு நயம் காட்டி அதன் பின்னாடி வரும்படியாக செய்கிறது. Yes, it will be so. ஆம், அவனமாக தான் இருக்கும். We should concentrate what God has want us to be. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வைத்திருக்கிறார் என்பது மேலேயே நம்முடைய கண்கள் இருக்கிறதாய் காணப்பட Our வேண்டும். focus should be on Jesus. நம்முடைய நோக்கம் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். We should always think that Jesus is living in us. எப்பொழுதுமே தேவன் நமக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடக் We கூடாது. should know that Holy Ghost is anointed us. எப்பொழுதுமே பரிசுத்தமானவர் நம்மை அபிஷேகித்து இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக் We கூடாது. should be the anointing. அந்த அபிஷேகத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். Holy Ghost is a corrector too. பரிசுத்தமானவர் நம்மை திருத்துகிறவராயும் காணப்படுகிறார். So He will correct. எனவே அவர் நம்மை திருத்துவார். Maybe the situation is for that. ஒருவேளை இந்த சூழ்நிலையும் அதற்காக கூட இருக்கலாம். Let us surrender ourselves to God. நாம் நம்மை தேவனிடத்திலே ஒப்படைப்போம். Ask God to correct, cleanse, make us worthy. நம்மை திருத்தி நம்மை சுத்திகரித்து நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நாம் தேவனிடத்திலே கேட்போம். For our soul to reach the glory land. நம்முடைய ஆத்துமா அந்த நித்திய ராஜ்யத்தை சென்றடையத்தக்கதாக. Not this body. இந்த சரீரம் கிடையாது. It is made out of sand. அது மண்ணினால் செய்யப்பட்டதாய் Unless காணப்படுகிறது. God doesn't blow His spirit into the man, கர்த்தர் அவருடைய சுவாசத்தை இந்த மனிதருக்குள்ளே ஊதாமல் இருப்பார் என்றால் this will not become a living creature. இந்த சரீரமானது ஒரு செயல்படுகிறதாய் காணப்படாது. Living man. ஒரு ஜீவிக்கிற மனிதனாய். So that spirit should go out. எனவே அந்த ஆத்மாவானது வெளியே செல்ல வேண்டும். When the spirit goes out, ஆத்மா வெளியே செல்லும் பொழுது this is become useless. இந்த சரீரமானது உபயோகமற்றதாய் It should go to காணப்படுகிறது. the sand அது மண்ணிற்கே திரும்ப செல்கிறது. to become a sand again. மறுபடியும் அது மண்ணாக மாற. But don't forget, ஆனால் மறந்துவிட வேண்டாம், the soul what God has given கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கதான அந்த ஆத்மா should go to Him. அது அவரிடமே சென்றடைய வேண்டும். The Satan will divert it to go to hell. சாத்தானானவன் அதை நரகத்திற்கு செல்லும்படியாக வழிமாற்றி விடலாம். But when we hold on Jesus, ஆனால் நாம் தேவனையே பற்றி கொண்டிருக்கும் பொழுது the power of Satan will be crushed. சாத்தானுடைய வல்லமை அங்கே அழிக்கப்படுகிறது. And the almighty power of God will take over. கர்த்தருடைய மகத்துவமான வல்லமை நம்மை To ஆட்கொள்ளும். reach the powerful and joyful and glorious holy land. அவருடைய மகிமை நிறைந்த நித்திய ராஜ்யத்தை சென்றடையும் தக்கதாக. Hallelujah. அல்லேலூயா. So let us not be worried of this situation. எனவே இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். Yes, because of the lockdown we are having financial crunch. ஆம், இந்த ஊரடங்கின் காரணத்தினால் நமக்கு பண பிரச்சனைகள் காணப்படுகிறது. But God is the provider. ஆனால் கர்த்தரே நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். He is providing the crow. அவர் காகத்திற்கு கூட போஷித்துக் கொண்டிருக்கிறார். How mindful He is of His creation.
அவர் அவருடைய சிருஷ்டிப்பை நினைத்து எவ்வளவாய் யோசிக்கிறவராய் That is you காணப்படுகிறார். and me. அது நீங்களும் நானும். Don't forget. எனவே மறந்துவிட வேண்டாம். Just remind. உங்களை நீங்களே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். The raven brought the bread to Elijah. அந்த காகமானது எலியாவுக்கு அப்பம் கொண்டு வந்தது. See, usually that creature will always take away from man. அந்த காகமானது எப்பொழுதும் மனிதர்களை எடுத்து பிடுங்கி சாப்பிடுறதுலாம் இருக்கும். But it brought the bread for him. ஆனால் அன்றைக்கு அது எலியாவுக்கு அப்பம் கொண்டு வந்தது. By the command of God. அது கர்த்தருடைய கட்டளையின்படி. God knows this old man needs meat too. இந்த வயதான மனிதனுக்கு கரியும் வேண்டும் என்று தேவன் அறிந்தார். So God ordered the raven to brought meat to Elijah. Hallelujah. எனவே அந்த காகமானது எலியாவிற்கு மாமிசமும் கொண்டு சென்றது. So he is the one who is going to provide your needs in these days. எனவே இந்த நாட்களிலே நமக்கு போஷிக்கிறவராய் தேவன் காணப்படுகிறார். So that also will be taken over by எனவே God. எனவே அதுவும் தேவனால் பார்த்துக் கொள்ளப்படும். As far as our mission concerned, நம்முடைய மிஷன் ஊழியத்தின் சம்பந்தமாக we are in very much in financial crunch. நாம் மிகவும் பண தேவையில தான் இருக்கிறோம். There are some orders and everything is going on. ஒரு சில கட்டளைகள் சென்று கொண்டிருக்கிறது. As we have to go accordingly. அதை கீழ்ப்படிந்து நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட We வேண்டும். should be obedient to the rulers. நம்மளை ஆளுகை செய்கிறவர்களுக்கு நாம் Because they are also proposed by God to rule us. எனவே ஏனென்றால் அவர்களும் தேவனாலே நியமிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். So they will rule and we have to obey. எனவே அவர்கள் ஆளுகை செய்வார்கள், நாம் கீழ்ப்படிய வேண்டும். We have to obey the government orders. அரசாங்கத்தின் கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டும். Sometimes it may be delayed. ஒரு சில நேரங்களிலே அது தாமதமாக காணப்படலாம். But it is not going to be delayed forever. ஆனால் அது எப்பொழுதும் தாமதிக்க போவதில்லை. Even the government and the rulers are mindful of the citizens. அந்த தேசத்தின் பிரஜைகள் மீது ஆளுகை செய்கிறவர்களும் அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். So they will do good. எனவே அவர்கள் நல்லதுதான் செய்வார்கள். It is also for good. அதுவும் நல்லதுக்கு தான். When God allows that, அதை கர்த்தர் அனுமதிப்பார் என்றால் we should understand that is for our goodness. அது நம்முடைய நன்மைக்கென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So though we are in financial crunch, the mission work is in financial crunch. பண தேவை மிஷன் ஊழியத்திலே பண தேவை இருந்தாலும் We know this is a faith work, God will take care. இது விசுவாச ஊழியம், கர்த்தர் அதை போஷிப்பார் என்று நாம் அறிவோம். Hallelujah. அல்லேலூயா. And he is the one who has to do everything according to his will. அவருடைய சித்தத்தின்படி அவரே எல்லாவற்றையும் செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். Hallelujah. So this is going to go away in a twinkling of an eye. எனவே கண்ணிமைக்கும் பொழுதிலே இது நம்மை விட்டு சென்றுகிறதாய் For காணப்படும். God 1 day is 1,000 years and 1,000 years is one day. ஏனென்றால் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 நாட்களாகவும் 1000 நாள் ஒரு நாளாகவும் காணப்படுகிறது. So that I said it is going to be go away in a twinkling of an eye. அதனாலதான் அது ஒரு கண்ணிமை பொழுதிலே கடந்துவிடும் என்று நான் கூறுகிறேன். God knows the period. கர்த்தருக்கு அந்த காலத்தை அறிவார். He fixed the period. அவர் அந்த காலத்தை நியமித்திருக்கிறார். It has to correct the people. அது ஜனங்களை திருத்துகிறதாய் காணப்படுகிறது. Correct you and me. அது உங்களையும் என்னையும் திருத்துகிறதாய் And test காணப்படுகிறது. our faith. நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறதாய் காணப்படுகிறது. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனாளிப்பார். Hallelujah. Hallelujah. He will not put us in temptation, put us in test more than what we can bear. நாம் தாங்க மட்டுமாக தான் அவர் நம்மை சோதனைக்குட்படுத்துவார். He knows how much that we could bear. நம்மால் எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும் என்று அவர் அறிவார். So he will not test us more than that. எனவே அவர் நம்மை அதுக்கு மிஞ்சி சோதித்து பார்க்க The போவதில்லை. song what I sang said, இப்பொழுது போதகர் பாடின பாடல் கூறியது, the gold is to be tested in the fire.
பொன்னானது அந்த நெருப்பிலே புடமிடப்பட வேண்டும். Purified by the fire. நெருப்பினாலே அது பரிசுத்தப்பட வேண்டும். How much it is purified, how much it is in the fire, எவ்வளவாக அது அந்த நெருப்பிலே it இருக்கிறதோ is getting more purified. அவ்வளவாக அது புடமிடப்படுகிறது. And it shines so bright. அவ்வளவாக அது மிளிர்கிறது. Hallelujah. Hallelujah. Like that, our soul or life should be tested. நம்முடைய ஆத்துமாவும் அவனமாக சோதிக்கப்பட To வேண்டும். shine in the shining glory land. அந்த பிரகாசமான நித்திய ராஜ்யத்திலே பிரகாசமாய் காணப்படத்தக்கதாக. So let us not bother about it. எனவே அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். This is the testing time for us. இது நமக்கு சோதிப்பின் காலமாய் இருக்கிறது. This is the law. This is the end time of this world. இந்த உலகத்தின் நிறைவான நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். Jesus Christ is coming soon. கர்த்தராகிய ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். He is preparing his people அவருடைய ஜனங்களை அவர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். who are being chosen to take it away when he comes in his second coming. அவர் வரும் நாளிலே எடுத்துக்கொள்ளும்படியாக நம்மளை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 So get into the preparation. எனவே அந்த பரிசுத்தப்படுதல் அந்த ஆயத்தமாக்குதலுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். But still it is not that he is going to leave you suffer in this world. இந்த உலகத்திலே நாம் தவிக்கும்படியாக அவர் விட்டுவிட போவார் He will என்பதல்ல. take care of that also. அதையும் அவர் பார்த்துக் கொள்வார். You will be flourishful in this world. இந்த உலகத்திலேயும் நாம் செழிப்பானவர்களாய் காணப்படுவோம். Nobody can say you don't have food to eat. இப்பொழுது யாருக்கும் உணவில்லை உண்பதற்கு என்று சொல்ல முடியாது. God is providing. கர்த்தர் போஷித்துக் He's கொண்டிருக்கிறார். having many ways. அவர் பல வழிகளை கொண்டிருக்கிறார். Government is taking care. அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது. Religious organizations are taking care. எல்லா மத அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு உதவி கொண்டு And the வருகிறார்கள். social welfare NGOs are taking care. சமூக ஆர்வல தொண்டு நிறுவனங்கள் அதற்காக தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். And the big corporate companies are helping to the people. பெரிய கம்பெனிகளும் அதற்கு ஜனங்களுக்கு உதவி கொண்டு வருகிறார்கள். Individuals are also helping. தனி மனிதர்களும் ஜனங்களுக்கு உதவி செய்து கொண்டு Even வருகிறார்கள். the poor people are helping each other. ஏழை ஜனங்களும் கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு. So don't forget, the raven is ready. எனவே மறந்துவிட வேண்டாம், அந்த காகம் தயாராய் It இருக்கிறது. has already been ordered அதற்கான கட்டளை ஏற்கனவே அதுக்கு கொடுக்கப்பட்டது by God கர்த்தரால் to bring the provision. நம்மை போஷிக்கத்தக்கதாக. Hallelujah. Hallelujah. So let us be a joyful people in this sorrowful time too. எனவே இந்த சூழ்நிலைகளிலும் கூட மகிழ்ச்சி நிறைந்த ஜனங்களாய் நாம் காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. Because Jesus is our Redeemer. ஏனென்றால் தேவனே நம்மை மீட்கிறவராய் காணப்படுகிறார். He will redeem from everything எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அவர் நம்மை மீட்டெடுப்பார். and anything. எந்த விதமான நிலைமையில் இருந்தும். Hallelujah. Hallelujah. So let us join in this service. எனவே இந்த ஆராதனையிலே சேர்ந்து கொண்டு Feel the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோம். The Holy Ghost is moving upon us. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மீது அசைவாடி Get into the கொண்டிருக்கிறார். anointing of God. எனவே அவருடைய அபிஷேகத்திலே நாம் பிரவேசிப்போம். Let the blessing be upon us by God. எனவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மீது காணப்படத்தக்கதா இருக்கும். So join with joyful heart. மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு நாம் இதிலே Praise காணப்படுவோம். God கர்த்தரை ஆராதிப்போம். by our singing, நம்முடைய பாடல்களின் by மூலமாக, our prayers, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, and most importantly, hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக. Even in this week also, இந்த வாரத்திலேயும் கூட we are going to relay the voice that was brought through our departed dear pastor by Jesus. இந்த வாரத்திலேயும் கூட கர்த்தருடைய சத்தம் நம்மை விட்டு பிரிந்த போதகர் மூலமாக நமக்கு கேட்கவிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So let us hear that. எனவே அதை நாம் கேட்போம். The voice of God will work in our heart. கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய ஜீவியத்திலே The செயல்படும். topic is, where are you? அதனுடைய தலைப்பென்றால் நீ எங்கே இருக்கிறாய்? Are you living in faith? நீ விசுவாசத்திலே ஜீவிக்கிறாயா? Are you living in Father's home? நீ தேவனுடைய வீட்டிலே ஜீவிக்கிறாயா? Hallelujah. Hallelujah. So let us hear that எனவே அதை நாம் இப்பொழுது கேட்போம். and meditate on that in this week. இந்த வாரத்திலேயும் கூட அதிலே The தியானிக்கிறவர்களாய் blessing காணப்படுவோம். is going to multiply. ஆசீர்வாதமானது பெருக்கப்பட போகிறது. Hallelujah. Hallelujah. Praise God. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். We thank God again. மீண்டுமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். So stay and please join in the service, as this is a Sunday in which we used to go to church. எனவே இருந்து இந்த ஆராதனையிலே பங்கேற்றுக் கொள்வோம். ஏனென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையானது நாம் சபைக்கு செல்கிற நாளாய் காணப்படுகிறது. So the Sunday full time is for our sanctification. எனவே ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதில் காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. So let's stay, enjoy
and blessed. எனவே இதில் நாம் கலந்து கொண்டு அதில் மகிழ்ந்து அதனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். Amen. ஆமென். Now the program is coming to one by one. இப்பொழுது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை காண போகிறோம். God is going to bless us. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. சோத்திரம் சோத்திரம் எங்களை அதிகமான இசை நல்ல தாவனே தர்மியான கால வேலையிலே கத்தாவே உம்முடைய சமூகத்திலே கத்தாவே ஜெபிக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிதான சத்தியத்துக்காக நன்றி கத்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்பா கால வேலையிலே கத்தாவே இது ஆன்லைன் சர்வீஸ் மூலமா அப்பா நடக்கிற இந்த ஆராதனைக்காக உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த லாக்டவுன் டைம்ல இந்த சூழ்நிலைகளும் கத்தாவே அப்பா உங்களை தேடி வைத்து சோதரிக்க இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்த தேவனுக்கு நன்றி கத்தாவே. இதோ கத்தாவே ஆன்லைன் சர்வீஸ் மூலமா கத்தாவே இதில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றி கத்தாவே. அப்பா இந்த சர்வீஸ்ல நடக்கிற பாடல் ஆராதனை கத்தாவே அப்பா ஜபங்கள் அப்பா விண்ணப்பங்கள் சாட்சிகள் அனைத்தையுமே தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்பேற்று வழிநடத்த போறதுக்காக உங்களான நன்றி கத்தாவே. இதோ கத்தாவே கடந்து போன நாட்கள் முழுவதும் கத்தாவே எங்களை அப்பா பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி கத்தாவே. அப்பா இந்த நாளிலும் கத்தாவே உங்களுடைய சமூகத்திலே கத்தாவே வேறு இருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் செவி சாய்த்து எங்களுக்கு பதிலளிக்க போறதுக்காக கொண்டாடக்கூடிய நன்றி கத்தாவே. இந்த வேலையில கத்தாவே இந்தியா மிஷன் ஸ்தாபனத்தை உடைய கருத்தை கீழே கொடுக்குறாங்க தாவே. நீங்க தலைமை பொதுகளை உடைய கருத்தை கீழே கொடுக்குறாங்க தாவே. பாதுகாத்து கொள்ளுங்க தாவே. அவர் செய்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க தாவே. இதோ கத்தாவே எங்க கிளை சபை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து கொள்ளுங்க தாவே. எங்கள் சபையில அப்பா தலைமை சபை கிளை சபையில வர ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உடைய கருத்தை கீழே கொடுக்குறாங்க தாவே. ஒவ்வொருவரையும் நீ கத்தாவே பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தாவே. தேவையில்லை சந்திங்க தாவே. பேர் பேராய் குடும்பமாய் நீ பாதுகாத்து போறதுக்காக உங்களுக்கு நன்றி கத்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கருத்தை கீழே கொடுக்குறது தாவே. ஒவ்வொரு
ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பாதுகாக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் அணுகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய செட்டைகள் மறைவின் கீழே ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வாதத்தோடு பலப்படுத்தி பாதுகாக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன வசனத்தை படி கர்த்தாவே. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கர்த்தாவே இந்த கொள்ளை நோய் அப்பா சூழ்நிலை நேரத்திலும் கர்த்தாவே நீர் பாதுகாக்க போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே தேவைகளை சந்திங்க கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன தேவைகள் இருக்கு நீர் அறிவி கர்த்தாவே. பண தேவைகள் இருந்தால் சந்திங்க கர்த்தாவே. அப்பா இதோ சரீர பலவீனங்கள் இருந்தால் கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் அனைத்து பலவீனத்திலிருந்து விடுதலை கட்டளையிடு கர்த்தாவே. ஒவ்வொரு அப்பா குடும்பத்திலும் கர்த்தாவே அப்பா உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் கர்த்தாவே. வாசப்படியில உடைய ரத்தத்தை பூசுகிறோம் கர்த்தாவே. அப்பா எந்த ஆபத்து எந்த கொள்ளை நோய்களோ கர்த்தாவே எந்த குடும்பத்தையும் அணுகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் பாதுகாக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா நீரே கர்த்தாவே அவங்களை பலப்படுத்த போறதுக்காக நன்றி கர்த்தாவே. சகாயார்த்த அவங்களுக்கு வழி நடத்த போறதுக்காக நன்றி கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை நீ பாதுகாக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் எந்த கொள்ளை நோய்களுமே அப்பா என் சபை மக்களை அணுகாதபடி கர்த்தாவே நீரே கர்த்தாவே அவங்களை வேலி போட்டு பாதுகாக்க போறதுக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே வியாபாரம் செய்கிறவர்கள் கடத்தல்களுக்கு கொடுக்குறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே அப்பா வேலைக்கு போகிறவர்கள் இப்படி கடத்தல் கீழே கொடுக்குறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. வியாபாரங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வேலைக்கு செல்கிறவர்கள் போக்கிறவர்களை நீ பாதுகாக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. எந்த ஆபத்தும் எந்த தீங்கை யாரையும் அணுகாதபடி நீரே கர்த்தாவே துணையாண்டு வழி நடத்த போறதுக்காக நன்றி கர்த்தாவே. நிறைய பேருக்கு வேலை இல்லாதபடி சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அனைத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் சீர்படுத்த போறதுக்காக சரிப்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே இந்த வேலையில கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களை இன்னும் கர்த்தாவே தேவனுக்குள்ள அதிகமா எடுத்து பலப்படுத்த போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா சீக்கிரம் சபைகள் திறக்கப்பட நீ கிருபை செய்யுங்க கர்த்தாவே. சூழ்நிலைகளை நீ மாற்றி தர போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா சபையில தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீ கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே இந்த லாக்டவுன் சீக்கிரம் முடிய என் தேவனாகிய கர்த்தர் நீ கிருபை செய்ய போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா சூழ்நிலைகளை மாற்றும் கர்த்தாவே. அப்பா இந்த 2வது அலை 3வது அலை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ தகர்த்த போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இதோ ஹாஸ்பிட்டல்ல அப்பா இதோ கர்த்தாவே கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு அப்பா பிள்ளைகளையும் உடைய கர்த்தன் கீழே கொடுக்குற கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே பலப்படுத்தி கர்த்தாவே அவங்களுக்கு சுகத்தை நீர் கட்டளையிட போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அவங்களுக்கு நீர் பலத்தை நீர் கட்டளையிட போறதுக்காக நன்றி கர்த்தாவே. எல்லாரும் சுகம் பெற்று வீடு திரும்ப நீ கிருபை செய்ய போறதுக்காக நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே நிறைய பேர் கர்த்தாவே ஹாஸ்பிட்டல் இடம் இல்லாதபடி கர்த்தாவே. அப்பா இதோ கர்த்தாவே செய்வதறியாது அப்பா ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் கர்த்தாவே. அப்பா என்ன செய்வது அப்பா அங்கலாய்த்து திகைத்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் இந்த கர்த்தங்களை கொடுக்குற கர்த்தாவே. நீரே அவங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே யாரும் இந்த கோவிட்னால பாதிக்கப்படக்கூடாது கர்த்தாவே. எந்த உயிர் சேதமும் ஏற்படாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை பாதுகாக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. தேவனுக்கு விரோதமாய் அப்பா நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் மன்னிக்க போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. என் தேசத்திலும் அப்பா என் நாட்டு மக்கள் மேலும் கர்த்தாவே சேமத்தை நீர் கட்டளையிட போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா எங்கள் பாவங்களை முற்றிலும் கர்த்தாவே நீர் அப்பா கழுவ போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தேவன் அல்லவா. எங்கள் பாவங்களை மன்னித்து கர்த்தாவே அப்பா இந்த சூழ்நிலைகள் கர்த்தாவே நீர் மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் சுகத்தை கட்டளையிட்டு அப்பா சுகம் பெற்ற ஒவ்வொருவருக்கு கர்த்தாவே வீடு திரும்ப நீ கிருபை செய்ய போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா நிறைய பேர் கர்த்தாவே தங்கள் அன்பானவர்களை இழந்து போயிருக்காங்க கர்த்தாவே. அவங்களை நீர் ஆட்சி தேர்த்த போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அது மட்டும் இல்லாதபடி கர்த்தாவே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கர்த்தரிலே நீர் பாதுகாக்க போறதுக்காக நன்றி. ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிறவங்களையும் இந்த கர்த்தர்களுக்கு கொடுக்குற கர்த்தாவே. டாக்டர்ஸ் நர்ஸ் இன்னும் அநேக பேர் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்கிறவங்க அவங்களை நீர் பலப்படுத்த போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா இதோ கர்த்தாவே அவங்களுக்கு நீரே துணையா இருந்து வழி நடத்த போறதுக்காக நன்றி கர்த்தாவே. குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே அப்பா இந்த தேச தலைவர்களும் இந்த கர்த்தர்களை கொடுக்குற கர்த்தாவே. அப்பா இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க அவங்களுக்கு நீ ஞானத்தை கட்டளையிட போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா மக்களுக்கு அப்பா இதோ கர்த்தாவே உபயோகமுள்ள எல்லா அப்பா ரூல்ஸ் ரெகுலேஷன் அவங்க கொண்டு வர போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. மக்களுக்கு கர்த்தாவே பிரயோஜனப்பட நீ கிருபை செய்ய போறதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா மறுபடியும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அப்பா எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும் கர்த்தாவே. எங்கள் மேல் தயவு காண்பீங்க கர்த்தாவே. அப்பா எங்கள் பாவங்களை கழுவி அப்பா இந்த கோவிட் அப்பா சூழ்நிலைகள் அப்பா நீ மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே அப்பா இந்த லாக்டவுன் டைம்லயே கர்த்தாவே அப்பா நாங்கள் இன்னும் கர்த்தாவே தேவனுக்குள் இன்னும் அதிகமாய் வளர எங்களுக்கு கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா இதோ கர்த்தாவே இந்த டைமையும் கர்த்தாவே நாங்கள்
பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீ ஞானத்தை கட்டளையிட பொறுத்ததாக நன்றி கர்த்தாவே. இன்னும் தேவனுக்குள் அதிகமாய் ஆவின் அபிஷேகத்தினால் நாங்கள் வளர செபிக்க ஜபாவிய ஒவ்வொருவரும் நீ கட்டளையிட பொறுத்ததாக நன்றி கர்த்தாவே. அப்பா இதோ பயந்து கொண்டு அப்பா என்ன செய்வது அறியாது என்று அப்பா அகலாய்த்து கொண்டு இல்லாதபடி கர்த்தாவே தேவனிடத்திலே கர்த்தாவே அப்பா இன்னும் கிட்டி சேர்ந்து அப்பா தேவனுக்கு இடத்திலே இன்னும் அதிகமாய் செபித்து கர்த்தாவே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்ய பொறுத்ததாக நன்றி கர்த்தாவே. அப்பா இதோ கர்த்தாவே அப்பா அடியேன் கர்த்தாவே இந்த இடத்திலே கர்த்தாவே அடியேனுக்கு இந்த செபிக்க கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக நன்றி கர்த்தாவே. அடியேன் என்னென்ன காரியத்துக்காக செபிக்கணும் செபிக்க மறந்த எல்லா காரியத்தையும் இப்படி கர்த்தரிலே கொடுக்குறது கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அப்பா இதோ கர்த்தாவே நீர் எங்களுக்கு தர போறதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். House of our Father, நம்முடைய பிதாவின் வீட்டிலே நாம் இருக்க வேண்டும். living in the house of the Father. நம்முடைய பிதாவின் வீட்டிலே ஜீவிப்பது. The question this morning is, அப்படி என்றால் கேள்வி, where are you today? இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? You are living in this world, இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா, or you are living in your Father's house? அல்லது உன்னுடைய பிதாவின் வீட்டிலே நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? It's important இது மிக முக்கியமானது. to know that where we are today, outside or inside the Father's house. இன்றைக்கு நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் பிதாவின் வீட்டுக்குள்ளே ஜீவிக்கிறோமா அல்லது பிதாவின் வீட்டிற்கு வெளியே இருக்கிறோமா? The Bible says வேதம் சொல்லுகிறது in Ephesians chapter 4 verse 6, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Ephesians 4:6, எபேசியர் 4:6, one God, there is just one God, ஒரு தேவன் உண்டு, our Father of all. அவர் எல்லாருக்கும் பிதாவாய் இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு There ஸ்தோத்திரம். are not many gods, பல தேவர்கள் இல்லை, there is only one God, ஒரே ஒரு தேவன் உண்டு. and that God is the Father of all that is in this world. இந்த ஒரே தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் அவர் ஒருவரே பிதாவாய் இருக்கிறார். Whether people agree or they don't agree, ஜனங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளவில்லை God என்றால் is one and He is the creator of all that exists. தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். And He is the Father of all what He has created. அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புக்கும் அவரே பிதாவாய் இருக்கிறார். If He is the Father அவர் நம்முடைய பிதா என்றார், and He the one God, ஒரே தேவன். the next the Bible says அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, in that verse, அதே வசனத்துல He is above all, அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். above everything that one God, our God the Father is above. இந்த ஒரே தேவன், இந்த ஒரே பிதா எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கிறார். It is like an umbrella. அது ஒரு குடையை போன்று. When we hold the umbrella, நாம் ஒரு குடையை பிடிப்போம் என்றால் the umbrella is over us all. நம்மை சுற்றிலும் அது நமக்கு மேலே இருக்கிறது. So the sunlight cannot come, sun heat cannot come in, சூரியத்தின் ஒரு உஷ்ணம் நம்மை தாக்காது, and the rain will not come in. மழை நம்மை தாக்காது. So He is above everything, ஆகவே அதை போன்று இந்த தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறார். because He is one God. ஏனென்றால் அவர் ஒரே தேவன். All are under His power, இந்த தேவனுக்கு கீழாக எல்லாம் இருக்கிறது. all are under His authority. இந்த தேவனுடைய வல்லமைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. What a joy to know. இது எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். And that God is our Father. இந்த பெரிய தேவன் நம்முடைய தகப்பன் It அல்லது can be பிதா. devil's power, பிசாசு வல்லமையா இருக்கலாம், and it may be human power, மனுஷனுடைய வல்லமையா இருக்கலாம், it may be the power of sickness and disease, வியாதிகள் வேதனையின் வல்லமையா இருக்கலாம். whatever kind it might be, அது எந்த விதமான வல்லமையா இருந்தாலும் God is above it. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த If தேவன் God is இருக்கிறார். above it, He will take care of everything. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் இருப்பார் என்றால் அவர் And எல்லாவற்றையும் that பொறுப்பேற்றுக் God is கொள்வார். our Father. Is it not wonderful? அந்த பெரிய தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். And எவ்வளவு then அருமை. secondly, the word says, இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, He is through all. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருள்ளும், Through. எல்லாருக்குள்ளும். எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எல்லாரோடும் இருக்குது, but through. எல்லாருக்குள்ளும், Through. உள்ளே இருக்கிறார். You see, if I take this pencil, when I put it here, it cannot go through.
அந்த ஒரு பேனா எடுத்து அது மேல அப்படி வச்சா அது உள்ள நுழைஞ்சு போகாது. Because here's a glass. ஏனென்றால் அது ஒரு கண்ணாடி. It stops. ஏன்னா அது தடை செய்கிறது. But if I take a torch ஆனா ஒரு டார்ச் எடுத்து and put the light in, அந்த டார்ச் லைட் அந்த கண்ணாடி வழியா போட்டா, கண்ணாடி மேல போட்டா, கண்ணாடி மேல போட்டா what will happen? என்ன நடக்கும்? The light will go through, அந்த வெளிச்சம் அதற்குள்ளே போய் and it will shine down. கீழேயும் அந்த வெளிச்சம் தெரியும். Go through it. ஆகவே அதுக்குள்ளே போகிறது. That is our God. அது நம்முடைய தேவன். He can go through anything and everything. எல்லாவற்றுக்குள்ளேயும் அவர் செல்ல முடியும். Sometimes when we don't want to come into our house, ஒருவேளை நம்ம வீட்ல யாரும் வர வேணாம்னு நினைச்சா what do? நம்ம என்ன செய்றோம்? You close your house, you close the door of your house and lock it up inside. இந்த கதவை மூடி நல்லா தாப்பால் போட்டுறோம் உள்ள. And man cannot come in. மனுஷன் அது உள்ள வர முடியாது. Dog cannot come in. Dog. ஒரு நாய் கூட உள்ள வர முடியாது. A cat cannot come in. ஒரு பூனையும் உள்ள நுழைய முடியாது. Even the light cannot come in. நல்ல கதவை அடைச்சு தாப்பால் போட்டா வெளிச்சம் கூட வரதுக்கு But தடை. the Bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது God can come into it. ஆனால் இந்த தேவன் உள்ளே வருவார். You cannot stop God from going through anything and everything. எது வேணுமென்றாலும் எதற்குள்ளேயும் அவர் நுழைந்து செல்ல முடியும். There is no power, there is no substance, there is no thing that would stop God from going through. எந்த விதமான கிரியையும் எந்த விதமான பொருளும் இயேசுவை தடை செய்யவே முடியாது. In the Bible it is said, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், when Jesus rose from the dead, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த he பொழுது went to meet his disciples. தன்னுடைய சீஷரை சந்திக்க அவர் And போகிறார். the disciples were inside a room, இந்த சீஷர்கள் எல்லாம் ஒரு அறையிலே மூடிக்கொண்டு and they were so much afraid of the people, அங்கே வெளியே இருக்கிற ஜனங்களுக்காக அவர்கள் பயந்து so they closed the door, அவர்கள் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே locked it இருக்கிறார்கள். inside. உள்ளே பூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். You know what happened? அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? Jesus just go inside, go through the Locked. going through into the room. அந்த பூட்டி இருக்கிற அந்த கதவுக்குள்ளே இயேசு நுழைந்து He did செல்கிறார். not open the door. அவர்கள் வந்து அங்கே திறக்கவில்லை. He did not knock the door. அவர் கதவை தட்டி திறந்து But he போகவில்லை. just went through. ஆனாலும் பூட்டி இருந்த கதவுக்குள்ளே Oh, அவர் that செல்கிறார். is God. இது நம்முடைய தேவன். God can go through anything and everything. எது வேணுமென்றாலும் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதற்குள்ளே அவர் செல்ல முடியும். God can go through our bodies from top to bottom, நம்முடைய from head to the foot. நம்முடைய தலை தொடங்கி கால் முனை வரைக்கும் எந்த சரீரத்தின் பகுதியிலையும் இயேசு நுழைய He can முடியும். see every part of our body. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் அவர் பார்க்கிறார். He can go through every circumstances that we have. நம்ம என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவர் அது உள்ளே வர முடியும். You know, people used to build boundary walls. ஒரு எல்லை சுவர்களை நாம் கட்டுகிறோம். வீட்டை சுற்றிலும் fence என்ன சொல்றது? Compound wall சொன்னோம். So they put a compound wall around. நம்ம வீட்டை சுற்றிலும் ஒரு மதில் சுவர்களை நாம் And வைக்கிறோம். they want no one should see them. ஏனென்றால் அது வெளியிலிருந்து பார்க்காதபடிக்கு அந்த காம்பவுண்ட் வால். Yes, no one can see them. ஆமா, அதன் சுவர் வழியாக பார்க்க And no முடியாது. one can go into it. அந்த மதிலை தாண்டி வரவும் முடியாது. But with God, ஆனால் ஆண்டவரை பொறுத்த you மட்டிலும் cannot stop him from seeing. அவரை பார்க்க கூடாது என்று நீ தடை செய்ய It முடியாது. can be any kind of high wall. அது எவ்வளவு உயரமான மதில் சுவராயிருந்தாலும் Jesus can see through. இயேசு அதன் உள்ளே பார்க்க Is முடியும். it not wonderful? இது எத்தனை அருமை பாருங்கள். That Jesus, that God is our God. இத்தகையப்பட்ட தேவன் நம்முடைய And தேவன். he is our Father. அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு So ஸ்தோத்திரம் we உண்டாகட்டும். can go through everything. அவர் எல்லாவற்றுக்குள்ளேயும் செல்ல முடியும். You can go through your joyful days. உடைய சந்தோஷமான நாளுக்குள்ளே, You can go through your sad time. உடைய வருத்தமான நாட்களுக்குள்ளேயும், You can go through your difficult time. கடினமான நாட்களுக்குள்ளேயும் அவர் செல்ல முடியும். He can go through the times that you are struggling and something hinders you all the time. உன்னை போராட்டத்திலே இருக்கும்படியான நேரத்திலேயும் உன்னை தடை செய்கிற காரியங்களுக்குள்ளேயும் இயேசு செல்ல முடியும். Our Father, your Father, our God can go through. உன்னுடைய பிதா, நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்குள்ளேயும் செல்ல முடியும். He is our Father. அவர் நம்முடைய பிதா. And then thirdly it says, the word says, அந்த வசனத்திலே மூன்றாவதாக அங்க சொல்லப்படுகிறது, He is in all. அவர் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிறார். In everything.
எல்லாவற்றிலேயும் அவர் இருக்கிறார். Or through everything that has got life, God is in it. எந்தெந்த காரியங்களுக்கு ஜீவன் உண்டோ அந்த ஜீவிக்கிற எல்லாவற்றுக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். But there is no use of being inside something which is a substance, which is a solid stuff like the rock and brick. What's the fun? ஒரு கடினமான ஒரு கற்பாறையாய் அல்லது ஒரு மலை போன்று இருக்கிற காரியத்துக்குள்ளே அவர் இருந்து என்ன பிரயோஜனம்? But he uses it. ஆனாலும் அந்த காரியத்தை கொண்டு பிரயோஜனப்படுத்துகிறார். God is in all things that has got life. ஆகவே எல்லாவற்றுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கிறார். God is in everything that happens. நடக்கிற எல்லா காரியங்களுக்குள்ளேயும் அவர் We இருக்கிறார். cannot separate God. ஆண்டவரை பிரிக்க முடியாது. God is in you. அவர் உனக்குள்ளே இருக்கிறார். God is in your days. உன்னுடைய நாட்களிலே அவர் இருக்கிறார். God is with you, walking with you. தேவன் உன்னோடு நடந்து கொண்டு வருகிறார். In every circumstances, God is in it. எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் அதுக்குள்ளே இருக்கிறார். So we should find God in all our life. ஆகவே நம்முடைய எல்லா ஜீவியத்தின் எல்லா பகுதியிலேயும் இயேசுவை நாம் காண வேண்டும். He is our Father. இத்தகையப்பட்ட தேவன் உன்னுடைய தகப்பன். Is it not wonderful? இது எத்தனை அருமை. If we say நாம் எப்படி சொல்வோம் a என்றால் God who is above everything, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற a ஆண்டவர், God who can go through everything, all things, எல்லாவற்றுக்குள்ளேயும் செல்லுகிற ஆண்டவர், a God who is centered in everything, எல்லாவற்றிலேயும் மையமாய் இருக்கிற is இந்த my ஆண்டவர், Father, is my Father. அவர் என்னுடைய பிதா, என்னுடைய பிதா. Just say like that 2 times. 2 முறை அப்படி சொல்லி பாருங்கள். Say it 3 times. 3 முறை சொல்லி You பாருங்கள். feel the anointing. நம்முடைய அபிஷேகத்தை நாம் உணர You முடியும். feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர You முடியும். will feel that God said, yes, I am God, I am your Father. ஆம், நான் உன்னுடைய தேவன், உன்னுடைய பரமபிதா என்று அவர் I am சொல்கிறதை so நாம் கேட்க glad முடியும். that you have understood this fact. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அத்தனை அருமையா இருக்கும். So Christian life is not a life with head thinking. ஆகவே கிறிஸ்தவ ஜீவிதம் ஏதோ சிந்தையிலே யோசித்து பார்க்கிறது மாத்திரமல்ல. Christian life is experiencing God. கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது இயேசுவை அனுபவிக்கிற ஜீவிதம். Praise be to his name. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை If உண்டாகட்டும். we only say, நாம் ஒருவேளை சொல்லலாம், கர்த்தாவே, ஜெபம் பண்ணும்பொழுது, கர்த்தாவே இந்த நாள் முழுதுமாய் என்னோடு கூட இருந்து என்னை இங்கிலீஷ்ல சொன்ன அந்த மாதிரி the Christians pray like this. கிறிஸ்தவர்கள் இப்படி Oh ஜெபிக்கிறார்கள். Lord Jesus, ஆண்டவரே, the day is come. இந்த நாள் வந்து விட்டது. Be with us this day. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இரும். Guide us in all things today. இன்றைக்கு எல்லா வழிகளிலேயும் நீர் Protect நடத்தும். us, Lord. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். Bless us, God. எங்களை ஆசீர்வதியும். Bless our family, God. என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். Be with us till the end. முடிவு பரியந்தம் எங்களோடு இரும். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Amen. ஆமென். Is it not the prayer? இப்படி ஜெபிக்கிறோம் இல்லையா? Don't you pray like this? நீங்களும் இப்படி ஜெபிக்கிறீங்க இல்லையா? Don't you pray like this? இப்படி ஜெபிக்கிறோம் இல்லையா? இல்லையா? ஜெபிக்கிறது இல்லையா? ஆமென். Do you pray like this? நம்ம இப்படி ஜெபிக்கிறோம் இல்லையா? That's the way to pray. அப்படி ஜெபிக்கலாம். That's how people are praying today. இன்றைக்கு அப்படிதான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். But you know what how a believer will pray? ஆனால் ஒரு விசுவாசி எப்படி ஜெபிக்க வேண்டும்? He will say, அவர்கள் சொல்வார்கள், Oh God, the Lord my Father, என்னுடைய பிதாவாகிய ஆண்டவரே, you have given me this day. இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறீர். You are my Father. நீர் என்னுடைய பரம You பிதா. are my God. நீர் என்னுடைய தேவன். I know you will be with me. நீர் என்னோடு இருப்பீர் என்று You will அறிவேன். be in all things that happens today. இன்றைக்கு நடக்கிற எல்லா காரியத்துக்குள்ளேயும் நீர் இரும் I ஆண்டவரே. trust you, my God, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். because you are my Father. ஏனென்றால் நீர் என்னுடைய You are my பிதாவாய் Father. இருக்கிறீர். நீர் என்னுடைய பிதா. Take me in your hand. என்னை உம் கரங்களிலே எடுத்துக்கொள்ளும். This is another believer's prayer. ஆகவே விசுவாசிகள் இப்படி ஜெபிக்க When you வேண்டும். pray like this, இப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? God is a reality. இயேசு நமக்கு He உண்மையாய் காணப்படுவார். manifests himself upon people. ஜனங்கள் மேல் அவருடைய பிரசன்னம் When தங்கும். you say, this morning you have given me, இயேசுவே, இந்த காலையை எனக்கு you கொடுத்திருக்கிறீர். are God. நீர் தேவன். You are my Father. You are my Father. நீர் என்னுடைய பிதா. So I come to you. நான் உம்மிடத்திலே வருகிறேன். When you say these words, இப்படி நாம் சொல்லும் பொழுது anointing will come upon you. நம்ம மேல் ஒரு அபிஷேகம் You வருவதை உணர will முடியும். feel that you are moving, your body, your spirit is moving in a special way.
நம்முடைய சரீரம் நம்முடைய ஆவி நமக்குள்ளே அசைவாடுகிறதை நாம் உணர If you முடியும். are an anointed person, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய if you are பிள்ளையாய் filled with the Holy Ghost, பரிசுத்த ஆவி நிறைந்தவராய் the Holy Ghost will come upon you. அப்பொழுது பரிசுத்த ஆவி When உன்மேல் you வரும். say, you are my Father, I trust you, என்னுடைய பிதாவே நான் உம்மை நம்புகிறேன். the Holy Ghost will put His language in you. பரிசுத்த ஆவி தம்முடைய வார்த்தையை உனக்குள்ளே You will போடுவார். say like this, இப்படி சொல்லலாம், thank you for giving me this day. ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு Oh my நன்றி. Father. என்னுடைய தகப்பனே, Immediately you will say, Thakka Rabba Shandala Rabba Shia. The Holy Ghost will pray with you. இந்த பரிசுத்த ஆவியின் வார்த்தையிலே நிறைந்து பேசுவாய். The touch of anointing will come upon you. அந்த அபிஷேகத்தின் தொடுதல் உன் மேல் வரும். Because He is your Father. ஏனென்றால் அவர் உன்னுடைய He is பரமபிதா. not only our God, He is our Father. அவர் நம்முடைய ஆண்டவர், தேவன் மாத்திரமல்ல நம்முடைய This பிதா. is how God's children இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் take victory in their lives. நம்முடைய ஜீவியத்திலே ஜெயத்தை பெற They வேண்டும். change from one to the other. ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு மாற்றப்பட We are வேண்டும். not the struck people in one condition. ஒரே நிலைமையிலே அப்படியே இருக்கிற ஜனங்கள் We அல்ல. must be a victorious people. நாம் ஜெயிக்கிற ஜனங்களாய். So it is time for us to say, ஆகவே நாம் அப்படி சொல்ல வேண்டும், I have one God. நமக்கு ஒரே தேவன் And உண்டு. that God is my Father. அந்த ஒரே தேவன் என்னுடைய He is பிதா. above me. அவர் எனக்கு மேலே He is இருக்கிறார். through me. எனக்குள்ளே He is இருக்கிறார். in me. அவர் என்னிலே In இருக்கிறார். all that are around me. என்னை சுற்றிலும் இருக்கிறார். Oh, that's wonderful. அது எத்தனை அருமை. That will produce courage. இப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு We தைரியத்தை can கொடுக்கும். meet the challenges of life. நம் வாழ்க்கையில என்ன சவால் வேண்டும் என்றாலும் சமாளிக்கலாம். At the same time, அதே சமயத்துல when the word Father is mentioned, பிதா என்று சொல்லும் பொழுது that shows a relationship. அது ஒரு உறவை காண்பிக்கிறது. It compares with the human way of living. ஒரு மனுஷ தன்மையிலே வாழுகின்ற வாழ்க்கையை காண்பிக்கிறது. God is infinite. He is everywhere. தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் எங்கும் ஸ்தாபித்து இருக்கிறார். Father means தகப்பன் அல்லது பிதா என்று சொல்லும் பொழுது there is a house for him. அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது. And we belongs to him. We are in his house. நாம் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கும் பொழுது What is அவருடைய the- வீட்டிலே இருக்கிறோம். What is the use of a man who is walking on the street like a vagabond? ஒன்று தெரியாத ஒரு பிச்சைக்காரனை போல ரோட்ல நடந்து கொண்டிருந்தா எப்படி? Who is sleeping under the tree? மரத்தடியில படுத்து And தூங்குறவன். we say he is our father. அவர் என்னுடைய பிதா என்று What சொன்னார். is the benefit? அதனால் லாபம் என்ன? What is the use? அதனால் பிரயோஜனம் என்ன? But our father ஆனால் நம்முடைய பிதா must have a house. அவருக்கு ஒரு வீடு உண்டு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In that house, அந்த வீட்டிலே we should live. நாமும் வசிக்க வேண்டும். So if we say father, நம் பிதாவே என்று சொல்லும் பொழுது that Tagapan, தகப்பனே என்று சொல்லும் பொழுது Pidavin வீடு, Tagapan, use the word Tagapan. That's important. தகப்பன் என்று சொல்லும் பொழுது So when we have a father's house நம்முடைய தகப்பன் வீட்டிலே and we are living in that house, நாம் அந்த வீட்டிலே வசிக்கிறோம். that's why David said ஆகவே தாவீது சொல்லுகிறார் in Psalms 27 சங்கீதம் 27 verse 4. நான்காம் வசனம். Psalms 27 verse 4. சங்கீதம் 27 4. One thing I have desired of the Lord. நான் ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறேன். Desired of the Lord. In Tamil it is said, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் என்று தமிழ்ல சொல்லுது. அதையே வாஞ்சிக்கிறேன். ஆனா சரியான வார்த்தை உபயோகப்படுத்தின டிரான்ஸ்லேஷன் வேணும்னா நான் ஒன்று I desired. வாஞ்சித்தேன். ஒன்னதான் நான் வாஞ்சித்தேன். I desired one thing. நான் ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறேன். What is that? அது என்ன? To dwell in the house of the Lord. நான் தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணுவதை. He was a man of God. தாவீது தேவனுடைய He மனுஷன். was a God's child. தேவனுடைய பிள்ளை. So his life desire தன்னுடைய ஜீவிதத்தின் ஒரு வாஞ்சை is to dwell in the house of God. தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ண வேண்டும் என்று. So if God, house of God is Father. தன்னுடைய தகப்பன் வீட்டிலே வாழ வேண்டும் என்று. Praise be to his name. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். So if we say that God is our Father, தேவன் என்னுடைய தகப்பன் என்று சொல்லும் பொழுது you should live in his house. அவருடைய வீட்டிலே நாம் ஜீவிக்க When வேண்டும். you ask a person, ஒருவரை கேட்டா they will say, அவங்க சொல்லலாம், yes, I am in the house of God. நான் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறேன். Now தேவனுடைய வீட்டில இருக்க all Christians say, எல்லா கிறிஸ்தவர்களும் I சொல்லுவாங்க, am in God's house. நான் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறேன். But the believer will say, ஆனால் விசுவாசி என்ன சொல்ல வேண்டும்? I dwell in the house of the Lord. நான் தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். So there is
difference between just saying in the house and saying dwelling in the house. வீட்டிலே இருக்கிறேன் சொல்வதற்கும் வீட்டிலே நான் வாசமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. We must be the people ஆகவே நாம் இத்தகையப்பட்ட ஜனங்களாய் இருக்க who வேண்டும். dwell in the house of the Lord. தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்களாய். What is the meaning of dwelling in God's house? Dwelling house. தேவனுடைய வீட்டிலே வசிப்பது என்றால் என்ன? You all go to work எல்லாம் வேலைக்கு போறீங்க, and you all go to schools and colleges, ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜுக்கு போறீங்க. and when you come back home, வீட்டுக்கு திருப்பி வரும் what பொழுது do you do? நீங்க என்ன பண்றீங்க? You have a special dress to go. அவ வீட்ல போடுற ஒரு உடை உண்டு. The moment when you come home, வீட்டுக்கு வந்த உடனே you pull out all your dress, all your office dress. வேலைக்கு போற உடுப்பு எல்லாம் கிழட்டி விட்டு You put on your funny home clothes. அவ வீட்ல போடுற உடையை உடுத்தி கொள்றோம். It's called home clothes. ஆகவே வீட்டில் உடுத்துவது. You know what the men are doing today? இன்றைக்கு ஆண்கள் என்ன செய்றாங்க? As soon as he comes home, வீட்டுக்கு வந்த உடனே he pulls out his trousers பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு and he puts on his lungi. லுங்கியை கட்டிக்கிறாங்க. He says, very good. I want to take a little rest, relax. எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு, எவ்வளவு ரெஸ்டா இருக்கு. That is house. அதுதான் வீடு. You cannot do that in your office. இப்படி ஆபீஸ்க்கு உடுத்தின்னு போக முடியாது. But you are dwelling in your house. ஏனென்றால் உன்னுடைய வீடு அதிலே நீ வசிக்கிறாய். You relax in your house. நல்ல இளைப்பாறுதல். You will feel free in your house. நம்ம சாதாரணமா வீட்ல இருக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is dwelling. அதுதான் வசிப்பது. But in the house means ஆனால் வீட்டிலே இருப்பது என்றால் just come and go. வீட்டுக்குள்ளே வரலாம், A போலாம். visitor can be in a house. ஒரு விருந்தாளி வீட்டுக்குள்ளே வரலாம். உங்க வீட்டு இந்த அம்மாக்கு இங்கிலீஷ் புரியணும், அதனால இங்கிலீஷ்ல பேச வேண்டாகுது. So she should understand. That's the reason I should speak in English. Anyway, so a visitor comes into your house. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தா He opens his suitcase. அவங்க பெட்டியை திறந்து He pulls out his lungi. அந்த லுங்கி எடுத்து He started to tie his lungi. ஒரு விருந்தாளி வந்து வீட்டுக்கு வந்தோடனே சூட்கேஸை திறந்து லுங்கி கட்ட ஆரம்பிச்சா What will you say? நம்ம என்ன நினைப்போம்? What's happening? என்ன நடக்குது? What is he doing? என்ன செய்யறாரு இவரு? What's doing here? அவர் வந்து நம்ம வீட்ல வந்து என்ன Why பண்றாரு? did he come for? என்னத்துக்காக So வந்தாரு? he is restricted person. ஆகவே அவருக்கு கொஞ்சம் தடை உண்டு. But a person who is dwelling in the house, ஆனால் வீட்டிலேயே வாசம் there பண்ணுகிறவர்களுக்கு is no restriction at all. எந்த விதமான தடங்களும் இல்லை. He can be free. எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். You know what the people do? என்ன ஜனங்க செய்றாங்க? When they are in their own home, அவங்களுடைய சொந்த வீட்ல இருக்கும்போது they will no, let me put it like that. When a visitor comes, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தா you know what they will do? என்ன செய்றாங்க? They will say, please come, வாங்க வாங்கன்னு please கூப்பிடுறோம். sit down here. இங்க உட்காருங்க. If they are friends, நண்பரா இருந்தா and that man sit free like this. நண்பரா இருந்தா நல்லா தாராளமா But if உட்காருவாங்க. he is a stranger, அல்லது யாரோ தெரியாதவங்களா இருந்தா he will be careful. He will sit at the edge of the chair, carefully watching. புதுசா வந்தவங்களா இருந்தா வீட்ல வந்து சாதாரணமா உட்கார மாட்டாங்க, முனையில உட்கார்ந்து யோசிப்பாங்க. But you know, when you go home, ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு போனா what you will do? நீங்க என்ன செய்வீங்க? அப்பா லுங்கி கட்டிக்கின்னு மேக்ஸிய போட்டுன்னு அப்பா அப்பா காலை தூக்கி வச்சுக்குவான் ரெண்டுலயும். லுங்கி கட்டிட்டு இல்ல மேக்ஸி கால் போட்டு அருமையா உட்கார்ந்துக்குவான். ஏன்னா அவன் வீடு அது. ஆனா இன்னொருத்த வீட்டுக்கு போனா காலை தொங்க விடணும், அந்த காலை கூட அந்த காலை கூட என்ன செய்யக்கூடாதுன்னா இப்படி வச்சு கூடாது, அசிங்கமா இருக்கும், இப்படி வச்சு கூடாது, அது அசிங்கமா இருக்கும், ஒழுங்கா முறையா வைக்கணும். வாட் a difference. That he is in the house, ஏனென்றால் அந்த வீட்டிலே இருக்கும் பொழுது so he can't do what he wants. இன்னொருத்தர் வீட்ல இருக்கும்போது நம்ம என்ன வேணுமாலும் செய்ய முடியாது. What you will do to a stranger? ஒரு தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? Would you like to drink coffee or tea? நம்ம என்ன கேப்பா, நீங்க காபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? எதனா கொடுங்க, something, anything, I don't mind anything. பரவாயில்லைங்க, என்ன வேணாலும் கொடுங்க. What you will do? நீங்க உடனே என்ன You செய்வீங்க? will go to a shelf, அந்த ஷெல்ஃப் கிட்ட போய் take a decent cup and saucer, ஒரு கப்பு சாசர் எடுத்து and pour and make a nice coffee and pour it in the decent cup and saucer, அந்த நல்ல காஃபி போட்டு அந்த நல்ல கப்புல அதை ஊத்தி and you will bring it carefully and give it to him. தாங்க கொஞ்சம் குடிங்க. So you will give it to him. அங்க ஜாக்கிரதையா கொண்டு வந்து அந்த வந்திருக்கவங்களுக்கு கொடுப்போம். At the same time, அதே சமயத்துல when you come back from home,
come back home from work or school, உன்னுடைய வேலையிலிருந்தோ அல்லது வெளியிலிருந்து நீ வீட்டுக்கு வந்தா oh, I like to drink something hot. நல்ல சூடா எதனா கொஞ்சம் குடிக்கணும். What will you do? என்ன செய்வோம்? You will go straight to the kitchen. அங்க அடுப்பறைக்கு போய் சீக்கிரம் you will light the stove there. அங்க சீக்கிரமா அடுப்பை கொளுத்தி Make a coffee. காஃபி போட்டுட்டு Take a big bowl. ஒரு பெரிய பாத்திரத்துல ஊத்தி It can be a bowl meant for soup. அது சூப்பு குடிக்கிற மாதிரி ஒரு பெரிய But கப் still ஒரு you பெரிய don't கிண்ணத்துல care. ஊத்தி You don't care what you take. ஆகவே எந்த பாத்திரத்துல ஊத்துறோன்னு கூட பரவாயில்ல, Pour the coffee into the bowl. அந்த பெரிய கிண்ணத்துல ஊத்தி காஃபி Bring it back and sit there and started drinking. ஆனா உன்னுடைய வீட்டா இருந்தா அங்க உட்கார்ந்து அந்த கிண்ணத்துல If நிறைய your காஃபி wife ஊத்தி comes, என்னங்க நாட்டு பொத்தா மாதிரி குடிக்கிறீங்களாடா, என்னது என் வீட்டுல நான் செஞ்சா உருகினா வந்துச்சு. See, this is our house. ஏனென்றா அது என் வீடு, We can do anything what we want. நமக்கு என்ன வேணும்னாலும் செய்யலாம், We can take anything we can go anywhere we want எங்க வேணாலும் போய் குடிக்கலாம். because we are dwelling in that house. ஏனென்றா நம்ம அந்த வீட்டிலே That's வாசம் what பண்ணுகிறோம். God says. இதுதான் தேவன் சொல்லுகிறார். God's people தேவனுடைய ஜனங்கள் should dwell in the house of the Lord. தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ண We வேண்டும். cannot be visitors in the God's house. தேவனுடைய வீட்டிற்கு வந்து போகிறவர்கள் அல்ல, We must be dwellers of God's Father's house. தேவனுடைய வீட்டிலே ஜீவிக்கிறவர்களாக இருக்க Who are வேண்டும். you today? இன்றைக்கு நீ யாரா If இருக்கிறாய்? the people come to church just like a visitor for one time a week, வாரத்திலே ஒரு முறைதான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போகிறவர மாதிரி இருந்தா they are not the owners of that house. அப்ப நீ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அல்ல. Why the people are going away? என் ஜனங்கள் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. They don't belong to this house. இந்த வீட்டுக்கு சொந்தம் அல்ல. They lived as strangers. இங்க ஏதோ ஒரு வந்து போகிறவரை போற And they spoil others too. மற்றவர்களையும் கெடுத்து But போடுகிறார்கள். we are the dwellers of this house. ஆனால் இந்த வீட்டிலே வாசம் We have பண்ணுகிறவர்கள் நாம். rights over everything. இந்த வீட்டிலே இருக்கிற எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உண்டு. Praise be to His name. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Are you a dweller of God's Father's house, in the Father's house? உன்னுடைய தகப்பன் வீட்டிலே நீ வாசம் பண்ணுகிறாயா? Now, the Father's house தகப்பன் வீடு is of two kinds. அது ரெண்டு விதப்படும். One is the invisible house of the Father. நாம் காணக்கூடாத இந்த தகப்பனுடைய வீடு. One is the visible house of the Father God. இன்னொன்று நாம் தகப்பனுடைய காணக்கூடிய தகப்பனுடைய வீடு. Invisible means you can't see, you can't touch. காணக்கூடாதது என்றால் நாம் பார்க்க முடியாது, தொட முடியாது. But still it's there. ஆனாலும் இருக்கிறது. Visible means you can touch, you can see, you should go in. காணக்கூடியது என்றால் நாம் தொட்டு பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம். The world is so big. இந்த உலகம் பரந்த உலகம். In this big world, இந்த பெரிய உலகத்திலே God has got His house. தன்னுடைய தேவன் தன்னுடைய வீடு And இருக்கிறது. where He gathers His people together. தன்னுடைய ஜனங்களை சேர்க்கிற அந்த வீடு. A house in the whole world is the Father's house. இந்த உலகத்திலே இருக்கும்படியான இந்த பரந்த உலகத்திலே தேவனுடைய வீடு இருக்கிறது. The தகப்பன் one just for His people alone. தன்னுடைய ஜனத்துக்கென்று மாத்திரமே ஒரு வீடு உண்டு. Just for those who believe in Him. தம்மை விசுவாசிக்கிற ஜனத்துக்கு ஒரு வீடு உண்டு. Just for those who love God. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு வீடு உண்டு. Those who made God as their Father. இந்த தேவனை தன்னுடைய There தகப்பனாய் is an கொண்டவர்கள். invisible house of God. காணக்கூடாத ஒரு வீடு இருக்கிறது. We should be in that house. நாம் அந்த வீட்டிலே வாசம் பண்ண வேண்டும். And then there is a visible house of God. ஆனால் தேவனுடைய வீடு காணக்கூடியதா இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus said இயேசு இப்படி சொல்லுகிறார். in Mark chapter 11 மார்க்கு 11ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். In my Father's house is called the house of prayer. என் தகப்பனுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இருக்குதுல்ல? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். My house is called the house of prayer. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். When did Jesus say this? இயேசு எப்பொழுது இதை சொன்னார்? When Jesus was on earth, இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது He went to Jerusalem எருசலேமுக்கு அவர் கடந்து with போகிறார். His disciples. அவருடைய சீஷர்களோடு And His செல்கிறார். disciples showed the temple of God there.
அங்கே தேவனுடைய ஆலயத்தை சீஷர்கள் காண்பித்து And he said, this is the temple. இது ஆலயம் என்று சொல்லுகிறார்கள். Jesus walked into the temple. இயேசு அந்த தேவாலயத்திலே And பிரவேசித்து at that time, அப்பொழுது Jesus said, இயேசு சொல்லுகிறார், this is the house of God. இது தேவனுடைய வீடு. When he went into the temple built with brick and mortar, அந்த கல்லை கொண்டு அந்த சுவரை வைத்து கட்டின அந்த that is வீட்டிலே the visible house of God. இதுதான் நாம் காணக்கூடிய தகப்பன் In வீடு. the olden days, பழைய காலத்திலே it is called the temple. அங்கு தேவாலயம் என்று They சொன்னார்கள். built King Solomon built the temple. சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டினார். Zerubbabel built the temple. செருபாபேல் என்று சொல்லும்படியான ராஜா தேவாலயத்தை கட்டினார். They built it with so many materials. அநேக பொருட்களை கொண்டு அந்த தேவாலயத்தை So கட்டினார்கள். God, if you are in the invisible house of God, நீ தேவனுடைய காணக்கூடாத வீட்டிலே இருப்பாய் என்றால் you should also get into the visible house of God. காணக்கூடிய தேவனுடைய வீட்டிலேயும் நீ இருக்க வேண்டும். In the New Testament time, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே Jesus said இயேசு சொல்லுகிறார், in Matthew 16:18, மத்தேயு 16:18 he said, I will build my church. நான் என்னுடைய சபையை கட்டுவேன். I build my church. என்னுடைய சபையை கட்டுவேன். See, in this statement, இந்த வாக்கியத்திலே we can see the two kinds of God's Father's house. நம்முடைய தகப்பன் வீடு இரண்டு தரப்படுகிறதை The பார்க்கிறோம். invisible house of God காணக்கூடாத ஒரு வீடு, and the visible house of God. காணக்கூடிய தகப்பன் வீடு. The invisible house of God காணக்கூடாத இந்த வீடு are the born again people of God. அவர்கள் எல்லாம் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். Every child, everyone who are born again ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய makes பிள்ளைகள், the house of God. தேவனுடைய வீடாயிருக்கிறீர்கள். We come together, நாம் யாவரும் சேர்ந்து that வரும்பொழுது is God's house. அதுவும் தேவனுடைய வீடு. That's what Jesus is building. இயேசு இதைதான் கட்டுகிறார். Secondly, இரண்டாவதாக when there is a invisible house of God built with the born again children of God, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை கொண்டு காணக்கூடாத இந்த வீடை அவர் கட்டும் பொழுது they must have a church like this. இதை போன்று ஒரு சபை இருக்க வேண்டும். This is built with brick and mortar. இதை கல்லை கொண்டு மண்ணை கொண்டு கட்டப்பட்ட So ஒரு the ஆலயம். churches are built everywhere. எங்கே பார்த்தாலும் தேவாலயங்கள் இருக்கிறது. For God's people to come into the house of God. தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வரும்படியான So this is God's house. இது தேவனுடைய வீடு. If we do not enter into the house of God, இந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளே நாம் வராவிட்டால் we do not belong to one God who is above all things, through all things, and in all things. நாம் இந்த தேவனுடைய வீட்டுக்குள்ளே வராவிட்டால் ஒரே தேவனாகிய அவர் எல்லாவற்றிலேயும் எல்லாருக்குள்ளேயும் எல்லாரோடும் இருக்கிற ஆண்டவர்களே நாம் இல்லை. As much as you go into the house all the time, every day, எத்தனை முறை வீட்டுக்குள்ளே நாம் போகிறோமோ the same way you have to walk into the house of God. அவ்விதமாகவே தேவனுடைய வீட்டுக்குள்ளேயும் நாம் போக வேண்டும். Sometimes people give excuse to come into God's house. சில வேளைகளிலே தேவனுடைய வீட்டிற்கு வருவதற்கு சாக்கு போக்கு If சொல்கிறோம். you are living in the invisible house of God, நீ காணக்கூடாத தேவனுடைய வீட்டிலே வாசமாய் இருப்பாய் you என்றால் will come into the visible house of God, which is the church. சபை என்று சொல்லும்படியான காணக்கூடிய இந்த தேவனுடைய வீட்டிலே நீ வர வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So stepping into the house of God is most important thing in our life. தேவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பது நம்முடைய ஜீவியத்திலே மிக By முக்கியமானது. coming in and joining the service, நாம் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து அவருடைய ஆராதனையிலே பங்கு by பெறுவது, coming in, taking part in the prayer meeting, தேவனுடைய ஆலயத்துக்கு வீட்டிலே வந்து ஜெபத்திலே நாம் தங்கி இருப்பது, you declare அப்படி செய்யும் பொழுது நீ you தெரியப்படுத்துகிறாய் are dwelling in the house of God. நீ தேவனுடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறாய் என்று. May God's people தேவனுடைய ஜனங்கள் will dwell in the house of the Lord, தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ண and வேண்டும். they eat in the house of God. தேவனுடைய வீட்டிலே புசிக்க You வேண்டும். cannot live in a house and go to eat in a restaurant. வீட்டிலே இருந்துட்டு வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட You முடியும். must eat whatever is available there, அந்த வீட்டிலே என்ன இருக்கிறதோ அங்க சாப்பிடணும். because that's your father's house. ஏனென்றால் இது உன்னுடைய தகப்பன் வீடாச்சே. You must take what your father has kept inside the house.
இந்த தகப்பன் வீட்டிலே அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை சாப்பிட வேண்டும். Oh no, I don't want this. If you say, எனக்கு இது வேணான்னு சொன்னா, there is a story in the Bible. வேதத்திலே ஒரு கதை இருக்கிறது. Jesus himself said that story. இயேசுவே இந்த கதையை சொல்லுகிறார். That is about the prodigal son. ஒரு கெட்ட குமாரன் கதை நமக்கு எல்லாருக்கும் We தெரியும். read it in Matthew 15 chapter. மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே நாம் அதை Starting from verse படிக்கலாம். 13. 13ஆம் வசனம் தொடங்கி And in that it is said அந்த கதையிலே சொல்லப்படுகிறது, that prodigal son இந்த கெட்ட குமாரன் told his father, தன்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லுகிறார், all what you have got for me, நீர் எனக்கு வைத்திருக்கிற give it to எல்லாவற்றையும் me, I will go. எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, நான் போறேன். Father in his house, தகப்பன் தன்னுடைய வீட்டிலே he has kept everything what we want. நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கு. That is the business of the father. இது தகப்பனுடைய வேலை. He makes it ready. அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் He பண்ணி yearns for you, உனக்காக அவர் சம்பாதித்து, because we are in his house as children. ஏனென்றால் அவருடைய வீட்டிலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். So everything was in the house. அவருடைய வீட்டிலே இருக்கிறதுக்கு எல்லாம் But this boy said, அவருக்கு சொந்தம். ஆனா இந்த பையன் சொல்றான், I will go away, give me my price. நீ எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க, நான் போறேன். We know நமக்கு தெரியும், when father and mother are dead, தகப்பன் தாய் மரித்து போய்விட்டா the children will get the inheritance of their properties. அந்த தகப்பன் தாய் சம்பாதித்து வைக்கிற சொத்திலிருந்து அவங்களுக்கு பங்கு உண்டு. See, they yearned it for the children. ஏனென்றால் இந்த தகப்பன் இந்த தாய் அந்த பிள்ளைகளுக்காக சம்பாதித்து So வைத்தார்கள். this wicked boy இந்த பொல்லாத பையன் took away what their father has kept for him in his house. தன்னுடைய வீட்டிலே சேர்த்து வைத்ததை இந்த பையன் அதை கொடு என்று கேட்டு He took it away, அவன் அதை எடுத்துக்கொண்டு வெளியே and சென்று, the Bible says வேதத்திலே வாசிக்கிறோம், he spent it in a riotous living. அவன் பொல்லாதான வாழ்க்கையிலே வாழ்ந்தான். கெட்ட வழியில செலவழித்தான். So he spent it away. அவன் இப்படியாக கெட்ட வழியிலே செலவழித்து போட்டான். All what he had for him was spent away. தனக்கென்று வைத்த எல்லா சொத்தையும் அவன் அழித்து போட்டான். But if he remained in the house of God, in the house of his father, தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவன் இருந்திருப்பான் என்றால் it will not decrease. No. அது இழந்திருக்க மாட்டான். The father will replace it. அது எதுவு செலவானாலும் அந்த தகப்பன் He மீண்டுமாக will have சேர்க்கிறார். everything for all his lifetime. தன்னுடைய ஜீவிய நாள் முழுவதற்கும் தகப்பன் சம்பாதித்து வைக்கிறார். Because that boy went away from the father's house, தகப்பன் வீட்டை விட்டு அந்த பையன் வெளியே சென்றது everything நிமித்தமாக was spent. அவன் எல்லாவற்றையும் He விற்று had போட்டான். nothing anymore. அவனுக்கு என்று ஒன்றுமில்லை. He has to go and beg and eat with the pigs. அவன் பிச்சை எடுக்கவும் பன்றிகள் தின்றுகிற This தவிடை is what தின்னவும். is happening today. இன்றைக்கு இப்படியேதான் நடக்கிறது. If we fail to live and dwell in the house of our Father God, நம்முடைய தேவனாகிய தகப்பன் வீட்டிலே நாம் இருப்பதை விட்டு வெளியே சென்றால் we are spending what God has kept for us. நமக்கென்று அவர் சேர்த்து வைத்ததை நாம் செலவு செய்து விடுகிறோம். It's becoming lesser and lesser and lesser. அது குறைந்து கொண்டே Why போகிறது. the problems are increasing day after day? ஏன் பிரச்சனைகள் மாறிக்கொண்டே அதிகரித்துக் கொண்டே வருகிறது? Why we lose the good health which God has given us? நமக்கு கொடுத்த எல்லா நன்மையையும் நாம் ஏன் இழந்து போகிறோம்? Why we are not able to drink even a glass of water which God has created for us? நமக்கென்று அவர் உருவாக்கின அந்த தண்ணீரை கூட குடிக்க முடியாமல் போகிறது. Today there is a fever, infection goes on, leptis fever, அங்கே லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லும்படியான ஒரு ஜுரம், காய்ச்சல் and it catches everybody. எல்லாருக்கும் வருது. The strength to reject it is gone. The immunity is gone. அதை தடை செய்யும்படியான நமக்குள்ளே உருவாகிற அந்த தடுப்பு சக்தி போய்விடுகிறது. People are losing the blessings of God in their lives. ஏன் ஜனங்கள் தங்களுடைய ஜீவியத்தை ஆசீர்வாதத்தை இழந்து The போகிறார்கள்? time will come. ஒரு நாள் வரும், At that time we will realize அப்பொழுது நாம் உணர்ந்து கொள்வோம் what a big mistake we have made. நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்தோம். There was such a good time, opportunities for us நமக்கென்று ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. to live, dwell in the house of our Father God. நம்முடைய பிதாவாகிய தேவன் வீட்டிலே நாம் வாசம் Many பண்ணுவதற்கு people are living like a prodigal son today. இன்றைக்கு அநேகம் பேர் கெட்ட குமாரனை போல They ஜீவிக்கிறார்கள். always love to go out of father's house. தகப்பன் வீட்டை விட்டு வெளியே சென்று வாழ்வது. Spend what the father, what God has given.
தன்னுடைய தகப்பன் சம்பாதித்து வைத்த எல்லாவற்றையும் வீணாக செலவு செய்கிறார்கள். How about you today? உன்னை குறித்து என்ன? Where do you want to live? நீ எங்கே வாசம் பண்ணுகிறாய்? Do you enjoy what God has kept for you? தேவன் உனக்கு வைத்ததை நீ சந்தோஷமாய் அனுபவிக்கிறாயா? Or அல்லது you are just simply using and losing day by day what God great things and the good blessings of He has kept for you and I. உனக்காகவும் எனக்காகவும் இந்த பரமபிதா சம்பாதித்து வைத்ததை வீணாக செலவு செய்து அதை குறைத்து கொண்டே வருகிறோமா? You know what that boy said அந்த கெட்ட குமாரன் என்ன சொன்னான் தெரியுமா? when he was eating with the swine? அந்த பன்றிகளோடு அந்த தவிட்டை அவனும் சாப்பிடும் பொழுது We read in Luke chapter 15 verse 17. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். He said, அவர் இப்படி சொல்லுகிறான். I will go to my father. என்னுடைய பிதாவின் வீட்டிற்கு செல்லு. He said, in my father's house என்னுடைய பிதாவின் வீட்டிலே there are many servants. என்னுடைய தகப்பன் வீட்டிலே நிறைய வேலைக்காரர்கள். They have enough bread. அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு அதிகமாக இருக்கிறது. You must go and read it at home. வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. Read Luke chapter 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நன்றாக வாசித்து Look பாருங்க. at me now. ஆனால் இப்பொழுது என்ன பாருங்க. Look at me. இங்கே பாருங்க. So what did he say? அதுல என்ன சொல்லுகிறது என்றால், In my father's house. என்னுடைய தகப்பன் வீட்டிலே My father has got lot of servants. நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். Even the servants have got enough to eat. There is enough to eat. அந்த வேலைக்காரர்களுக்கு கூட போதுமான அளவுக்கு சாப்பாடு இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not only for the servants, for the children, பிள்ளைகளுக்கு மட்டும் ஆகாரம் அல்ல, even for those who serve the children, அந்த பிள்ளைகளுக்கு வேலை செய்கிற there வேலைக்காரருக்கு are enough bread. Everything is enough. அவர்களுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு. King David said தாவீது ராஜா in சொல்லுகிறார் Psalms 23, 23ஆம் சங்கீதத்திலே, the Lord is my shepherd, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், I shall have no want. நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. In Tamil it is said, இந்த தமிழ்ல சொல்லப்படுகிறது, தாழ்ச்சி அடையேன். அது தெரியல எனக்கு அர்த்தம். But the meaning is எனக்கு குறைவு இராது. எனக்கு குறைவு இராது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இராது. This is what he said. இதைதான் தாவீது ராஜா சொல்லுகிறார். If you are in God's house, in the Father's house, உன்னுடைய தகப்பன் வீட்டிலே நீ இருப்பாய் you will என்றால் never have any wants. உனக்கு எந்த குறைவும் இல்லை. The divine supply, God's supply will be in your life. தேவனுடைய தெய்வீக ஒத்தாசை உனக்கு உண்டு. That's the reason we say, come into the house of God. ஆகவேதான் தேவனுடைய வீட்டுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறோம். And prodigal son said, ஆனா இந்த கெட்ட குமாரன் கதையில, even my servants have got enough, father's servants got enough, என்னுடைய தகப்பன் வீட்டிலே இருக்கிற வேலைக்காரர்களுக்கு போதுமான அளவுக்கு ஆகாரம், and they got even to spare for others. அவளுக்கு போக மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக வேலைக்காரர்களுக்கு. திருப்தியா சாப்பிட்டுட்டு அங்க வர்றவங்க போறவங்க, பட்னியா இருக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருக்கும் தேவையா இருக்கு, ஜனங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு வேண்டியது அவங்களுக்கு இருக்குது. What a life it is. எத்தனை அருமையான ஜீவிதம். God will bless us more and above. நமக்கு தேவை காட்டிலும் கூட அதிகமாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் இருக்கிறார். He is God, he is a creator. ஏனென்றால் அவர் சிருஷ்டி கர்த்தர். But we are struggling with several wants. அநேக தேவைகளை கொண்டு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். Everything is kept in the Father's house. உனக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் உன்னுடைய தகப்பன் வீட்டிலே இருக்கிறது. So it is important for us ஆகவேதான் நமக்கு மிக முக்கியமானது to dwell in the Father's house. நம்முடைய தகப்பன் வீட்டிலே நாம் வாசமாய் இருப்பது. Now, how can we dwell in the Father's house? எப்படி இந்த தகப்பன் வீட்டிலே நாம் ஜீவிப்பது? If we want to dwell in the Father's house, நம்முடைய தகப்பன் வீட்டிலே நாம் வாசமாய் இருக்க we வேண்டும் must என்றால் enter first into the Father's house. முதலாவது அந்த தகப்பன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க You வேண்டும். must put your foot in the Father's house. அந்த தகப்பன் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க வேண்டும். When did you enter into your Father's house, God the Creator? சிருஷ்டி கர்த்தராகிய இந்த உன்னுடைய தகப்பன் வீட்டுக்குள்ளே எப்படி பிரவேசிப்பது? The Bible tells us, வேதம் நமக்கு the சொல்லுகிறது, redeemed of the Lord கர்த்தரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் will enter into it.
அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். All people cannot go. எல்லா ஜனங்களும் அல்ல, Those who are being redeemed by Jesus. இயேசுவால் மீட்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள், Only those people can enter into the house of God. அத்தகையப்பட்ட ஜனங்கள் தான் தகப்பன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். We must be redeemed. நாம் இயேசுவால் மீட்கப்பட்டவர்களாய் If we are in the house of God, தேவனுடைய வீட்டிலே நாம் இருப்போம் in என்றால், Isaiah ஏசாயா chapter 43, 43 அதிகாரம் verse 1 says, 1 வசனம் சொல்கிறது, or God says, அல்லது தேவன் சொல்லுகிறார், fear not, பயப்படாதீர்கள், for I have redeemed you. நான் உன்னை மீட்டு Oh, கொண்டேன். that is wonderful. இது எத்தனை அருமை! If we enter because God has redeemed us, நாம் தேவன் நம்மை மீட்டு கொண்டபடியினால் He will tell us, don't be afraid. அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, I have redeemed you. நான் உன்னை மீட்டு கொண்டேன். So you have come into this house. ஆகவேதான் என்னுடைய வீட்டுக்குள்ளே நீ This is your வந்திருக்கிறாய். house. Enjoy. இது உன்னுடைய வீடு, இதை நீ அனுபவி. Oh, that is great. இது மிக அருமையானது. What the prodigal son said இந்த கெட்ட குமாரன் என்ன சொல்லுகிறான்? in Luke chapter 15 verse 18 and 19. லூக்கா 15 அதிகாரம் 18 19. He said like this. இப்படி அவர் சொல்லுகிறார். He said, அவர் சொல்லுகிறார், I will arise. நான் எழுந்து I will go to my father. என்னுடைய தகப்பனிடத்திலே போய் I will tell my father, என்னுடைய தகப்பனிடத்திலே சொல்லுவேன், I have sinned against heaven and against you. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் I செய்தேன். am not worthy to be called your son anymore. உன்னுடைய மகன் என்று நீர் சொல்லக்கூட நான் தகுதியற்றவன். Please accept me as your servant. உன்னுடைய வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். This is the way we enter into the house of God and put our feet inside the house of our father. நம்முடைய பிதாவின் வீட்டிலே நாம் போய் உள்ளே பிரவேசித்து இப்படிதான் சொல்ல We வேண்டும். must rise in our life. நம்முடைய ஜீவித்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். We should know who we are. நாம் யார் என்று நாம் அறிய வேண்டும். He said, the prodigal son said, இந்த கெட்ட குமாரன் சொல்லுகிறான், I am not worthy. நான் தகுதியற்றவன், I have sinned. நான் பாவம் Do செய்தேன். you know who you are? நீ யார் தெரியுமா? Many times people don't understand themselves. அநேக சமயங்களே தங்கள் யார் என்று ஜனங்கள் அறியாதவர்களாக There is a இருக்கிறார்கள். wrong opinion about us. நம்மை குறித்து ஒரு தவறான எண்ணம். We think that we are good. நாம் எப்பொழுதும் நல்லவங்க நினைச்சுக்கிறோம். We think only high about us. நம்மை குறித்து எப்பொழுதும் மேன்மையான எண்ணங்கள். No, that is a wrong thing. அல்ல, அப்படி அல்ல. We never accept that we make mistakes. நாம் தவறு செய்கிறோம் என்று நாம் உணர்வதில்லை. We never see the sin that we do. நாம் செய்கிற பாவங்களை நாம் யோசித்து பார்ப்பதில்லை. We never realize there are things which God cannot accept still exist in our hearts. தேவன் அங்கீகரிக்காத இன்னும் பல காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கிறது என்று நாம் உணராமல் இருக்கிறோம். If we want to live and dwell in the house of God, நாம் தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ண வேண்டும் என்றால் know who we are. நீ யார் என்று அறிந்து கொள். Know your problems. உன்னுடைய பிரச்சனையை நீ அறிந்து You கொள். know your sickness and disease. உன்னுடைய வியாதிகள் வேதனையை அறிந்து கொள். But you should know your shortcomings, உன்னுடைய குறைவுகளையும் குற்றங்களையும் அறிய your வேண்டும். sins and mistakes. உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய தவறுகள், We should tell it to God. இதை தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். Then you know what will happen? அப்பொழுது என்ன நடக்கும்? When the prodigal son went to the father, இந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு செல்லும் பொழுது father came and hugged him. அந்த தகப்பன் ஓடி வந்து He கட்டி said, பிடித்து, come on, doesn't matter, come into my house. பரவாயில்ல, என்னுடைய வீட்டுக்குள்ளே வா. I can't keep you as a servant. நான் உன்னை வேலைக்காரனாக வைத்துக் You கொள்ள are my முடியாது. son. நீ என்னுடைய பிள்ளை. Is it not wonderful? இது எத்தனை அருமை! When we enter into the house of God, நாம் தேவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது we should know the hug and feeling of God. தேவனுடைய அரவணைப்பின் கரத்தை நாம் உணர வேண்டும். We should hear the voice of God which says, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க come வேண்டும். in. உள்ளே வா, This is your house. இது உன்னுடைய வீடு. Have you heard God's voice in your life? இவ்விதமாக தேவனுடைய சத்தத்தை உன்னுடைய You ஜீவியத்திலே cannot hear it கேட்டிருக்கிறாயா? with your ears. உன்னுடைய காதுகளால் கேட்கிறது. You can hear it in your heart. காதுகளால் கேட்பது அல்ல, உன்னுடைய When you இருதயத்திலே say, நீ Lord உணர்வது. Jesus, நீ ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது I become unworthy. நான் தகுதியற்றவன், I made all these mistakes. நான் இந்த தவறை செய்தேன். But I come to you, Lord. ஆண்டவரே, ஆனாலும் நம் Please இடத்திலே forgive வருகிறேன். me. நீ என்னை மன்னியும் ஆண்டவரே, Accept me. என்னை ஏற்றுக்கொள்ளும் Oh, ஆண்டவரே. that is wonderful. அது எவ்வளவு அருமையா இருக்கிறது! Our God is a real God. நம்முடைய தேவன் உண்மையானவர். His divine touch is real. அவர் தெய்வீக தொடுதல் உண்மையானது. Is there any fool who would not
feel if somebody put their hand upon them. யாராவது ஒருவர் தன்னுடைய தோளின் மேல் கை வைத்து யாருன்னா தோள் மேல கை வைக்கும் போது அதை இன்னே உணர்ச்சியே இல்லைங்க, ஒண்ணுமே எனக்கு தெரியலைங்க. சொல்ற முட்டாளுங்க யாருன்னா இருப்பாங்களா? யாரா நம்ம தொடும்போது தொட்டா கூட இல்ல, மெதுவா அப்படின்னு உன் ஷர்ட்டை உன்னுடைய துணியை அப்படி கொஞ்சம் ஒருத்தர் அசைச்சா கூட யாரது அப்படின்னு உடனே கேட்கலாம். தூக்கத்துல கூட கேட்பாங்க. தூக்கத்துல கூட அந்த அந்த எது 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 அது தூக்கத்துல கூட தலையாணி கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா யாருது எழுந்திருப்பான். கடைசியில் ஒண்ணுன்னா இவன் தான் தள்ளி இருப்பான் தலையை போட்டு. So people are so sensitive. அவங்க அவ்வளவு உணர்வு உடையவர்களா இருக்கணும். No, if somebody touches you, யாராவது சும்மா லேசா தொட்டா கூட தெரியுது. How much sensitive is our heart? எவ்வளவு நம்முடைய இதயத்திலே உணர வேண்டும். How much sensitive is our spirit? என்னுடைய ஆவியிலே எவ்வளவாய் உணர்கிறோம். Feel the touch, the divine touch of our Father God. நம்முடைய தேவனாகிய பிதா தகப்பன் நம்மை தொடும் பொழுது everyone who got into the house of God to dwell, தேவனுடைய வீட்டிலே அவருடைய வீட்டிலே வாசம் பண்ண பிரவேசித்தவர்கள் would have felt the loving hug and touch of our Father. தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்த ஒவ்வொருவரும் தன்னுடைய தகப்பனுடைய அன்பின் அரவணைப்பை தொடுதலை உணர்ந்திருக்க முடியும். It is so dear to us. இது நமக்கு அவ்வளவு அருமையா இருக்கிறது. We will decide to we will understand the great love that is there. அங்கே இருக்கும்படியான தேவனுடைய பெரிதான அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Many times people don't understand the love of their parents. அநேக சமயங்களிலே பிள்ளைகள் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்வதில்லை. They only find fault with them. அவங்க செய்யற தவறை தான் அவங்க பார்க்கறாங்க. அவங்க செஞ்ச தவறுல அவங்க கிட்ட தவறை தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க தப்ப தான் கத்து கொடுப்பாங்க. என்கிட்ட இப்படி தான் சொல்வே, அவங்க கிட்ட இன்னொரு மாதிரி சொல்வே. எனக்கு இதான் குட்ட, அவளுக்கு இன்னும் குட்ட. எது பொண்ணுங்க கல்யாணம் பண்ணின பிறகு கேட்க வேண்டியது, இன்னத்த குடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் வித்து கொடுத்துருப்பாரு அவரு. இது கேட்கும், இந்த இன்னத்த குடுத்துட்டீங்க நீங்க, உன் பெரிய பொண்ணுக்கு செஞ்ச என்ன செஞ்ச தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கும். இங்க கூட கேட்டுன்னு தான் இருக்குதுங்க. சரி போனா போதும், அவங்க கேட்டுன்னு இருக்கட்டும். But they don't understand how much the Father loves them. ஆனாலும் தன்னுடைய தகப்பன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை உணர்வதில்லை. Why we make mistakes with God, before God? ஏன் தேவனுக்கு முன்பாக நாம் தவறு செய்கிறோம்? We have not understood his heart. அவருடைய இருதயத்தை, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. If we go back like the prodigal son, ஒரு கெட்ட குமாரனை போல் நாம் திரும்பி வரும்பொழுது, to know what is wrong with us, நம்மிலே என்ன குற்றம் என்று அறிந்து and tell it to our God, நம்முடைய பிதாவினிடத்திலே நாம் சொல்லும் பொழுது, praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், his love will be his deep love will be revealed to us. அவருடைய ஆழமான அன்பு நமக்கு வெளிப்படும். Oh, I must close now. பொழுது முடிக்க வேண்டும். மீதி சொல்லிட்டு புரியுமா முடிச்சிட்டோமா? அப்போ முடிச்சிருங்க, உட்காருங்க. முடிச்சிருங்கன்னு சொல்றாங்களா, ஒரு அல்லலியா சொல்லுங்க, உட்கார்ந்துடுறேன். இல்லாட்டினா மீதி இருக்கிறத சொல்லிட்டீங்க, அது கேட்டுன்னு போறோன்றாங்கன்னா அவங்க ஒரு அல்லலியா சொல்லுங்க, சொல்றேன். பால்ராஜே நீ தான் சொல்ற, இந்த பார் நீ பக்கம் கையே காணும், அவங்க எல்லாம் விடுங்க போறாங்க. நான் உங்களை விட போறது இல்லை, நீங்க கூட சொன்னாங்க, நான் விட போறது கிடையாது. பிதாவுடைய வீட்டுல யாருன்னா கொஞ்சம் பேரை புடிச்சுன்னு போய் உட்கார வைக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால சொல்றதெல்லாம் சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நீங்க விஷயத்தை கவனிச்சுங்க. ஓகே, let me go quickly. சீக்கிரமாக நாம் கடந்து வருவோம். You know, when we are in Father's house, நம்முடைய தகப்பன் வீட்டிலே நாம் இருக்கும் பொழுது there is a tremendous enjoyment. அங்கே ஒரு நல்ல ஒரு உற்சாகம். First, what happens here? அங்க என்ன நடக்குது பாருங்க. Luke chapter 15 verse 22 it says, லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, Father told his servants, தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து இந்த தகப்பன் சொல்லுகிறார், bring the robe, அங்கே ஒரு நல்ல வஸ்திரத்தை கொண்டு வா, beautiful robe, அழகான வஸ்திரத்தை, put it upon this prodigal son, என்னுடைய இந்த கெட்ட குமாரன் மேல் அதை போட்டு, because he has come into my house. ஏனென்றால் அவன் என் வீட்டிற்கு திரும்பி He cannot வந்திருக்கிறான். live as he is. அவன் இருக்கிற வண்ணமாக இருக்க முடியாது. Something special, something beautiful should come upon him. அவன் மேல் அழகான விசேஷ ஆடைகள் உடுத்த So வேண்டும். he will save us. அவர் நம்மை ரட்சிக்கிறார். He will put the robe of salvation. அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம் மேல் உடுத்து வைக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு A ஸ்தோத்திரம். special robe ஒரு விசேஷித்த to cover ஆடை us. நம்மை மூடும்படியாய், The preciousness of salvation. அதாவது ரட்சிப்பின் அந்த வஸ்திரம், That's what he put upon him. அதை தான் அவன் மேல் அவர் உடுத்தி வைத்தார். You know your salvation.
உன்னுடைய ரட்சிப்பு உனக்கு You தெரியும். do not know how great it is. நீ எவ்வளவு மகத்துவம் என்று You அறியாமல் have இருக்கலாம். not yet understood the power of salvation. அந்த ரட்சிப்பின் வல்லமையை முழுதாக நாம் புரிந்து The கொள்வதில்லை. beauty of salvation. ரட்சிப்பின் ஒரு மகத்துவம் Only when we get into the house of God, தேவனுடைய வீட்டிலே நாம் வரும் பொழுதுதான் we would be able to know what is salvation is all about. நம்முடைய ரட்சிப்பு என்ன என்று நாம் புரிந்து கொள்கிறோம். We know how to speak about it, அதை குறித்து நாம் பேசுவது தெரியும். but we have not experienced it to the fullness. ஆனால் அந்த ரட்சிப்பின் முழுமையான அனுபவத்துக்குள்ளே That's கடந்து what வர will வேண்டும். happen. That is what will happen. அதுதான் தகப்பனுடைய வீட்டிலே நடக்கும். And then it is said, அங்கே மீண்டுமாக சொல்லுகிறார், put on a ring on his fingers. தன்னுடைய விரலுக்கு மோதிரத்தை அணிவித்து, A ring. ஒரு மோதிரம். What does a ring stands for? அந்த மோதிரம் அணிவது என்றால் It என்ன? stands for authority and power. அது அதிகாரத்தையும் வல்லமையும் The காட்டுகிறது. ring stands for the representation. அதாவது அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துவது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If we are in the Father's house, நம்முடைய தகப்பன் வீட்டிலே நாம் இருக்கும் பொழுது we have got authority, God's power in our life. தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரமும் நமக்கு That's the கொடுக்கப்படுகிறது. reason Jesus said, ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், wait till you be filled with the power from above. உன்னதத்திலிருந்து வரும்படியான வல்லமையினால் நீ நிரப்பும்படி தரித்திரு. Power of heaven. பரலோகத்தின் வல்லமை. That's what God has given to his people. அதைதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Do you receive the heaven's power coming upon you? பரலோகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வரும்படியான வல்லமையை நீ பெற்றிருக்கிறாயா? That is in the Holy Ghost. அதாவது பரிசுத்த ஆவியானவர் Many நிறைவு. people have not yet filled with the Holy Ghost. இன்னும் அநேக பேர் பரிசுத்த ஆவியின் நிறைவை So you பெற்றதில்லை. have not understood what is the divine power of God. தேவனுடைய தெய்வீக வல்லமையின் முழுமையை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. If we enter into God's house, நீ தேவனுடைய வீட்டிலே பிரவேசிக்கும் பொழுது, if we start our life inside, அந்த தேவனுடைய வீட்டிலே நாம் வாசம் செய்ய ஆரம்பித்தால், a ring, a power above, power from above உன்னதத்தில் இருக்கும்படியான வல்லமை would come upon you. உன்மேலும் வரும். Jesus said, இயேசு சொல்லுகிறார், I give you my name, நான் என்னுடைய நாமத்தை a உனக்கு name கொடுக்கிறேன். above every name, எல்லா நாமத்துக்கும் மேலான a இயேசுவின் name நாமம். by which the devil will be afraid of. பிசாசு நடுங்குகிற நாமம். The name of Jesus, இயேசுவின் நாமம் which will bring healing. உனக்கு சுகத்தை கொண்டு வரும். The name of Jesus, இயேசுவின் நாமம் which will bring victory. உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். Use the name of Jesus. இயேசுவின் நாமத்தை Do you பிரயோஜனப்படுத்து. use the powerful name of Jesus? வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தை The சொல்லுகிறாயா? name of Jesus is a power in your life. இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுதே வல்லமை. God, here it is said, இந்த வேதத்திலே in சொல்லுகிறது, the Father's house, என்னுடைய தகப்பன் வீட்டிலே He put the ring உடைய விரலுக்கு மோதிரத்தை that means அணிவித்து, He's given you the power. அப்படி என்றால் உனக்கு We அவருடைய should know வல்லமையை how to use the name of Jesus. நீ இயேசுவின் நாமத்தை பிரயோஜனப்படுத்த Why வேண்டும். people are afraid of sickness and disease? ஏன் வியாதியை பார்த்து வருத்தத்தை பார்த்து பயப்படுகிறார்கள்? I told you many times. அநேக முறையிலே நான் சொல்லி I இருக்கிறேன். went through so many sicknesses. உடைய சரீரத்திலே நிறைய வியாதிகள் But இருந்தது. look, I stand strong and I continue to speak in the same way as I did before. முந்தி இருந்தது போலவே இன்னும் நின்று உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Because I don't care what is the sickness. அந்த வியாதி என்னை பண்ண முடியும்? I know that God will take care of me. என்னுடைய தேவன் என்னை பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று எனக்கு தெரியும். I don't care what the people are doing. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பரவாயில்லை. How many people try to destroy me? Even now they are doing it. எத்தனை பேர் என்னை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார்கள்? Destroy. அழித்து விட இன்னும் அழிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படினா அவரை ஒரு வழி பண்ணின முடியாது. Because we have the power of God. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை எனக்கு This இருக்கிறது. is God's power. இது ஆண்டவருடைய He வல்லமை. has given it to you and to me. அதை உனக்கும் கொடுத்திருக்கிறார், And to எனக்கும். all those who come into the house of God. தேவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறார். The power of Jesus' name. இயேசுவின் நாமத்தின் வல்லமை. The power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வல்லமை. The power of faith. விசுவாசத்தின் வல்லமை. Is it working in you? அது உன்னிலே கிரியை செய்கிறதா? That's what will happen. அதுதான் நடக்கும். And thirdly he said, மூன்றாவதாக சொல்லுகிறார், put a sandal on his feet. தன்னுடைய பாதத்துக்கு பாதரட்சையை. That's what he said. அதைதான் அவங்க சொல்லுகிறார். What does the sandal stands for? அந்த பாதரட்சை என்னத்தை காண்பிக்கிறது? Do you know what is a sandal? பாதரட்சை. Sandals. I said it many times.
அநேக முறை சொல்லி இருக்கிறேன். Sandals is an indication that you are a pilgrimage. அந்த பாதரட்சை என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு பயணிகள். You are a pilgrim. நீ ஒரு பயணி. Now, above that, அதற்கு மேலாக when somebody put a sandal on somebody, இன்னொருவர் பாதத்திலே அந்த பாதரட்சையை போடும் பொழுது, according to Jewish principle, யூதருடைய it சம்பிரதாயத்தின்படி is a seal. It's a seal. அது ஒரு முத்திரையாய். When you buy a land, ஒரு நிலத்தை வாங்கும் பொழுது you go and register it in the register office. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் அதை பதிவு செய்கிறோம். In the Jewish principle, யூதருடைய முறைமையின்படி when they have transaction, அவர்கள் கொடுத்து வாங்கும் பொழுது they have to take the sandal and give it to them. அந்த பாதரட்சையை எடுத்து அங்கே அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். That means it is sealed. அப்படி என்றால் அது முத்திரிக்கப்பட்டு நிச்சயப்படுத்தப்படுகிறது. It's legal. அது உறுதிப்படுகிறது. Oh, that's what God is doing. இதைதான் ஆண்டவர் செய்கிறார். In Ephesians it's written, எபேசியரிலே சொல்லப்படுகிறது, when you heard the word of your salvation உன்னுடைய ரட்சிப்பின் குறித்து நீ கேட்ட பொழுது and used to put your trust in it, அதிலே நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது have you been sealed with the Holy Ghost? நீ பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டாயா? Ephesians 1:13. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். That's what it says. அங்க அதுதான் சொல்லுகிறார். Have you been sealed with the Holy Ghost? நீ பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டாயா? This is time for us இது நமக்கு நேரமாய் இருக்கிறது. to be filled with the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். That is a seal of God in our life. அது தேவனுடைய ஒரு முத்திரையாய் நம்முடைய ஜீவிதத்திலே That இருக்க is வேண்டும். our Father God's seal on us. அது நம்முடைய பிதா நம்முடைய தகப்பனுடைய முத்திரையாய் இருக்கிறது. We need it. நமக்கு அது தேவை. We have to be careful நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். in living in the house of God. தேவனுடைய வீட்டிலே வாசம் We have to பண்ணுபவர்கள் live worthy in God's house. தேவனுடைய வீட்டிலே தகுதியாய் நாம் ஜீவிக்க I'm வேண்டும். going to leave that part to save time. ஆகவே அந்த பகுதியை நான் இப்பொழுது பேச The போவதில்லை. last part is this. கடைசியாக Jesus called his disciples இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து and he told them அவர்களிடத்திலே in சொல்லுகிறார். John chapter 14, யோவான் 14ஆம் he அதிகாரத்திலே, said, I'm going to my Father. I'm going to my Father. என்னுடைய பிதாவினிடத்திலே நான் ஏறி செல்கிறேன். Watch. This is what it says. இதுதான் John முக்கியம். 14:1. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். In my Father's house என்னுடைய தகப்பன் வீட்டிலே there பிதாவின் are வீட்டிலே many mansions. அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. I will go and come and take you back to my Father's house. நான் அந்த வாசஸ்தலத்துக்கு போய் நான் மீண்டுமாக வந்து உங்களையும் கூட்டிக் கொண்டு செல்லுவேன். When our life is over, நம்முடைய ஜீவிதம் முடிவடையும் பொழுது we will go to the Father's house which is in glory. நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு நித்திய ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும். There is a special mansion for us. நமக்கென்று ஒரு விசேஷித்த மாளிகை. That's where we are going to live for ages and ages. நித்திய காலமாய் நாம் அங்கே வாழ If you போகிறோம். are not in the Father's house today, இன்றைக்கு இந்த உலகத்திலே பிதாவின் வீட்டிலே நீ இல்லை we என்றால் cannot live in the Father's house when we die. நாம் மரித்து நாம் செல்லும் பொழுது நம்முடைய பிதாவின் வீட்டிற்கு So எங்கே the போவது? call is there. Come back into the Father's house. ஆகவே நம்முடைய தகப்பன் நம்மை அழைக்கிறார். என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு நீ திரும்பி வா. Start to live in the Father's house. உன்னுடைய தகப்பன் வீட்டிலே நீ வாசம் பண்ணு. Shall we enter into the Father's house? தகப்பனுடைய வீட்டிலே நாம் பிரவேசிப்போம். We need to be redeemed. நாம் அதற்கு We மீட்கப்பட்டவர்களாய் need இருக்க to say வேண்டும். God is our Father. அந்த தேவன் என்னுடைய தகப்பன் என்று சொல்ல வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Something great will happen. அப்பொழுது பெரிய காரியங்கள் We are நடக்கும். going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். Everybody stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Hallelujah. அல்லேலூயா. We really enjoyed the service so far. இவ்வளவு தூரமாக நாம் இந்த ஆராதனையை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். We sang, நாம் பாடினோம், we worshiped the Lord, கர்த்தரை ஆராதித்தோம், and we heard the voice of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். Let us test ourselves. நம்மளை நாமே சோதித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட Are வேண்டும். we in the Father's home? நம் தேவனுடைய வீட்டிலே காணப்படுகிறோமா என்று Let us get prepared அதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். to have the opportunity to live in Father's home. அவருடைய வீட்டிலே வசிக்கிறதுக்கான அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். Not only in eternity, நித்தியத்திலே மட்டுமல்ல, but when we live in this world too, இந்த உலகத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது then the life will be blissful, அப்பொழுது ஜீவிதமானது ஆசீர்வாதமானதாய் காணப்படும், flourishing, செழிப்பானதாய் காணப்படும். and it will be a help to others
too. அது மற்றவர்களுக்கும் உதவிகரமாய் காணப்படும். So meditate on that. எனவே அதிலே நாம் தியானிப்போம். Now we are going to pray. இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறோம். Father God, we thank you for this wonderful day, O Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Though we are in lockdown, நாங்கள் இந்த ஊரடங்கு காலத்திலே இருந்தாலும் though we are not able to gather in the church, O Lord Jesus, எங்களால் சபைகளிலே கூட முடியாமல் இருந்தாலும் கூட you have given the opportunity for us to gather in thy presence wherever we are. நாங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஒன்று கூடத்தக்கதாய் நீ கொடுத்த To ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். join together to worship and thank you, Lord Jesus. ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த கொடுத்ததுக்காய் ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி And செலுத்துகிறோம். hear your voice. உம்முடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக Oh Jesus, we thank you. ஆண்டவராகிய இயேசு உமக்கு நன்றி Thank செலுத்துகிறோம். you for the giving life to us. நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த ஜீவிதத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, you know you are going to do according to thy will. நீர் உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட போகிறீர் என்பதை நாங்கள் We அறிந்திருக்கிறோம். commit ourselves into thy mighty hands. எங்களை நாங்கள் உம்முடைய பரிசுத்தமான கரங்களிலே ஒப்படைக்கிறோம். Help us to be in your home, that is Father's home. நாங்கள் உம்முடைய வீட்டிலே வசிக்கிறவர்களாய் காணப்படத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக. Give us the blessing, O Lord Jesus. நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. Sanctify us. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. Lord, in this week we need many things. இந்த வாரத்திலே எங்களுக்கு நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது. Lord, we need protection. எங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. Lord, we needs to be fulfilled. எங்களுடைய தேவைகள் அங்கே சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. Hallelujah. அல்லேலூயா. And we need health. எங்களுக்கு சுகம் வேண்டும். And we need mostly the spiritual growth. எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. We trust and believe நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். that you will give all these things இவை ஒவ்வொன்றையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்று. by thy abundant of grace. உம்முடைய கிருபையின் மிகுந்த கிருபையின் நிமித்தமாக Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். We pray for each and everyone in this mission work. இந்த மிஷன் ஊழியத்திலே செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் Pray for செய்கிறோம். every believers of Jesus. ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, we pray for the prayer requests. நாங்கள் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, you are the blesser. நீரே ஆசீர்வதிக்கிறவராய் You இருக்கிறீர். are the prayer answering God. நீரே ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறீர். You are having the time, at what time it should be given. நீர் அதை எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று நீர் அறிவீர். Above all, you are gracious. அதற்கு மேலாக நீர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறீர். So there is an answer for our prayers, O Jesus. எனவே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இருக்கிறது. We thank you, Lord. உம்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. We pray for everyone who pray for us. எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். And we pray for those who help this mission work in other countries. வேறு தேசங்களிலிருந்து இந்த மிஷன் ஊழியத்திற்காக உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Bless them in the manifold of Jesus. அவர்களை நீர் பல மடங்காக ஆசீர்வதிப்பீராக. Let them have the joy by giving, by helping the mission work. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறவர்களாய் Hallelujah. அல்லேலூயா. Bless the people, Lord. நீர் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை பாதுகாப்பீராக. Give them in manifold. அவர்களை இரட்டத்தனையாக Let us ஆசீர்வதிப்பீராக. all be prepared to see together in thy kingdom. நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உம்முடைய நித்திய ராஜ்யத்திலே காணப்படத்தக்கதாய் நாங்கள் இருக்க வேண்டும். Lord, bless the faithful believers in the churches, O Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுடைய விசுவாசிகளை, சபைகளில் இருக்கும் விசுவாசிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. In this lockdown period also, இந்த ஊரடங்கின் காலத்திலேயும் கூட they are faithful to thy work அவர்கள் உம்முடைய வேலைக்கென்று விசுவாசமாய் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். by sending their offerings அவர்களுடைய காணிக்கையை அனுப்புவதன் மூலமாக from which you are giving to them. நீர் அவர்களுக்கு கொடுப்பதிலிருந்து Let them be blessed in the name of Jesus. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Let them feel the joy, Lord Jesus. அவர்கள் உம்முடைய மகிழ்ச்சியை காணப்படுகிறவர்களாய் Have the காணப்பட வேண்டும். protection. அவர்களுக்கு பாதுகாப்பை தாரும். Let them have the heart to help each other. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையை நீர் தர வேண்டும். Bless all the Christians all over the world, O Jesus. உலகம் முழுவதுமாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Not only the Christians, O Jesus. கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல கர்த்தாவே, Everybody is thy creation. ஒவ்வொருவரும் உம்முடைய சிருஷ்டியாய் So Lord, காணப்படுகிறார்கள். whoever looks upon you, எனவே யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, whoever calls in the name of Jesus, உம்முடைய நாமத்தினாலே யார் கூப்பிடுகிறார்களோ, Lord, work out thy power in their life, O Jesus. உம்முடைய மகிமையான வல்லமையை அவர்களுடைய ஜீவிதத்திலே நீ செயல்படுவீராக. Protect them, Lord. அவர்களை பாதுகாப்பீராக. Jesus, bless our rulers. எங்களை ஆளுகை செய்கிறவர்களை நீர் Bless the ஆசீர்வதிப்பீராக. government. நீர் அரசாங்கத்தை ஆசீர்வதிப்பீராக. Let them work out in a right way.
அவர்கள் சரியான வழியிலே செல்லத்தக்கதாக. Bless all the measures they are taking to bring unity and bring safety. அவர்கள் பாதுகாப்பும் ஒருமனப்பான்மையையும் கொண்டு வரத்தக்கதாக செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Hallelujah. அல்லேலூயா. Not only our country, Lord Jesus. எங்களுடைய தேசம் மட்டுமல்ல கர்த்தாவே, All the countries. எல்லா தேசங்களிலேயும் Let the people blessed. ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Let the rulers be ruled by you. அந்த ஆளுகை செய்கிறவர்கள் உம்மாலே ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Not the medicines of Jesus. மருந்துகளால் அல்ல கர்த்தாவே, But thy miraculous power. உம்முடைய மகிமையின் கரங்களின் மூலமாக. Even the medicines are also invented by the knowledge you have given to the people. நீர் கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாக தான் இந்த மருத்துவம் உருவாக்கப்பட்டது. So let that also be used according to thy will. அதுவும் உம்முடைய சித்தத்தின்படியே உபயோகிக்கப்பட வேண்டும். Bless those who are spending their time in inventing that by thy knowledge. அந்த மருந்தை கண்டுபிடிப்பதிலே செலவழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே We ask everything in the precious name of Jesus. நாங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம். Jesus' name. Amen. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்க. Hallelujah. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit be with us, protect us, guide us, purify us, and lead us until the coming of Jesus Christ to see in the kingdom of God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மை வழிநடத்தி பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் பாதுகாக்க கடவுது அவரோடு கூட நித்தியத்திலே காணப்படும்படியாக. Amen. Hallelujah. Now it's time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. We are not relaying the same announcements what is already been recorded. ஏற்கனவே நாம் பதிவு செய்து வைத்திருந்த அறிவிப்புகளை நாம் இப்போ போட்டுக்கொண்டு வருவதல்ல. No, it should not be a stereotype. தொடர்ச்சியாக ஏதோ போட்டுக்கொண்டிருப்பதாக வரக்கூடாது. The announcement is for an encouragement. அறிவிப்பானது உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக. So it should be in a line of encouragement. எனவே அது உற்சாகப்படுத்தும்படியான வழியிலே காணப்பட And it வேண்டும். is for your blessing. அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. So we are in the second week of lockdown. நாம் இந்த ஊரடங்கின் 2வது வாரத்திலே இருக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. So utilize the opportunity when we are relaying these Sunday services in the morning 10 a.m. எனவே ஞாயிற்றுக்கிழமை காலைவேளையிலே 10 மணிக்கு நாம் இந்த ஒளிபரப்புகிற இந்த ஆராதனையிலேயும் நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் அதிலே பங்கேற்போம். On Sunday. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே. For us to join the presence of God, to praise and worship and get the blessing of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய அபிஷேகத்தை உணர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். There will be a 10 minutes devotion in the evening Sunday at 4 p.m. ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளை 4 மணிக்கு 10 நிமிட தியானம் இருக்கிறது. So join in that also. அதிலேயும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Amen. ஆமென். And if you want any prayer request, உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால், yes, everybody is having a prayer request. எல்லாருக்கும் ஜெப விண்ணப்பம் இருக்கிறது. Contact us. எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். Call by phone. எங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக Call அழைக்கலாம். by email. நீங்கள் எங்களுக்கு இமெயில் செய்யலாம். And by mobile. மொபைல் மூலமாக, WhatsApp. வாட்ஸ்அப் மூலமாக, Whatever the means you could. உங்களால் எவ்வாறு முடியுமோ Contact us. அவ்வாறு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். Tell your prayer request. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை We கூறுங்கள். will pray for it. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க God is ஆயத்தமாயிருக்கிறோம். going to answer that. கர்த்தர் அதற்கு பதிலளிக்க ஆயத்தமாயிருக்கிறார். We already said we are praying every Wednesday night 10 p.m. onwards here. ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கிறோம். இங்கே நாங்கள் புதன்கிழமை இரவு வேளை 10:30 மணிக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Due to lockdown, ஊரடங்கின் காரணத்தினால் those who are faithfully joined in that prayer விசுவாசத்துடன் அந்த ஜெபத்திலே பங்கேற்றவர்கள் are not able to come last Wednesday. கடந்த வாரத்திலே அவர்களால் வர இயலவில்லை. But we doesn't want to stop because Jesus doesn't want to stop it. ஆனால் நாங்கள் அதை நிறுத்த விரும்பவில்லை, ஏனென்றால் தேவன் அதை நிறுத்த விரும்பவில்லை. So I came here எனவே நம்முடைய போதகர் இங்கே வந்து and pray. ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
Those people are praying from their home. அவர்கள் அவர்களுடைய வீடுகளில் இருந்து Many ஜெபிக்கிறார்கள். great people are praying together from their homes. நிறைய ஜனங்கள் ஒன்று கூடி அவர்களுடைய வீடுகளில் இருந்து ஜெபித்துக் You may கொண்டிருக்கிறார்கள். be praying from your home. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். I just made a selfie video of it on that day. அந்த தினத்திலே நம்முடைய போதகர் அதற்கென்று ஒரு வீடியோ செய்திருந்தார். Just to encourage you. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக. To tell you the prayer is not ceased. என்னவென்றால் ஜெபமானது நிறுத்தப்படவில்லை என்பதை உங்களுக்கு Hallelujah, to encourage you. உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக. And he want the prayer warriors to pray wherever they are. ஜெப வீரர்கள் எங்கே இருந்தாலும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. And the people be encouraged that they are praying for our needs. ஜனங்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியத்தக்கதாக. And as we said, நாம் கூறிய வண்ணமாக the prayer is prayed from here too. ஜெபம் இங்கே இருந்து ஜெபிக்கப்படுகிறது. Not only last Wednesday, கடந்த புதன்கிழமை மட்டுமல்ல, God willing, every Wednesday night 10:30 p.m. onwards. கர்த்தருக்கு சித்தமாகும் என்றால் ஒவ்வொரு புதன்கிழமையும் 10 மணி முதல் இங்கே ஜெபம் நடக்கும். Those who are not able to come over here, வர இயலாதவர்கள் pray from your home. உங்களுடைய வீடுகளில் இருந்து ஜெபியுங்கள். Dear brethren, you are also praying for us, for you, for everybody. நாங்கள் உங்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் இருந்த இடத்துல இருந்து ஜெபியுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. That's what we require. அதுதான் இப்பொழுது மிக தேவையா Let இருக்கிறது. us all pray together. நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். Derive the grace of God. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய். Hallelujah. Hallelujah. That short encouraging selfie video is also there in the Facebook. அந்த சிறிய உற்சாகப்படுத்தும்படியான ஒரு வீடியோவும் நம்முடைய முகநூலிலே இருக்கிறது. If you like, play that. உங்களுக்கு விருப்பமானால் அதையும் ப்ளே செய்து நீங்கள் It பார்க்கலாம். will be an encouragement for you. அது உங்களை உற்சாகப்படுத்துகிறதாய் காணப்படும். From this week onwards, we introduce one more opportunity. இந்த வாரத்தில் இருந்தும் கூட நாம் இன்னும் ஒரு ஸ்லாக்கியத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். That is on Saturday evening, அது சனிக்கிழமை மாலை வேளையில், maybe 7 o'clock ஒருவேளை 7 மணி வேளையில், onwards. 7 மணி முதல் We are going to come in Zoom. நாம் Zoom இணையதளம் மூலமாக நாம் ஆராதனை செய்ய போகிறோம். We will send a link to you. உங்களுக்கு நாங்கள் அந்த இணையதள இணைப்பை அனுப்புகிறோம். So let us see our face எனவே நாம் முகமுகமாய் ஒருவரை காணத்தக்கதாக and pray for each other. ஒருவருக்கு நாம் ஜெபம் செய்யத்தக்கதாக. Let us share the prayer request ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக. and worship the Lord. கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக. Thank the Lord. கர்த்தருக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக. So from this Saturday, எனவே இந்த சனிக்கிழமை it முதல் is going to be there. அதை நாம் செயல்படுத்த போகிறோம். We had a short meeting in Zoom yesterday. அதை குறித்து ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நேற்றைய தினத்திலே, Headed by Brother Jaydeep. நம்முடைய சகோதரர் ஜெய்தீப் இஸ்ரேல் அவர்களால். So people are willing to join on the day Saturday in Zoom. எனவே அந்த சனிக்கிழமைகளிலும் கூட ஜனங்கள் அதிலே பங்கேற்றுக் கொள்ள ஆர்வமாக இருக்கிறார்கள். So download the Zoom app in your mobiles or maybe laptop, whatever you are having. எனவே அந்த Zoom app அதை உங்களுடைய மொபைல் போன்லயோ அல்லது லேப்டாப் இருந்தால் லேப்டாப்லயோ நீங்கள் அதை டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளலாம். He will send you the link. அதற்கான இணைப்பை சகோதரர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். So join together just for 1 hour in that. எனவே அதிலே 1 மணி நேரம் மட்டுமாக நாம் அதிலே கலந்து கொள்வோம். You know, you cannot go more than 1 hour, I think. 1 மணி நேரத்துக்கு மேலாக நாம் அதை செய்ய முடியாது. So 1 hour. எனவே 1 மணி நேரம் Not only the believers in Tamil Nadu, நம் தமிழ்நாட்டிலே இருக்கும் விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, all the branches in all the states, நம்மளுடைய எல்லா மாநிலங்களிலிருந்தும் எல்லா கிளைகளிலிருந்தும் பங்கேற்றுக் கொள்ளலாம். like Orissa, Andhra, Bihar, West Bengal, ஒரிசா, ஆந்திரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் அவ்வாறான இடங்களிலிருந்தும், in other states too. அதை மட்டுமல்லாம மற்ற மாநிலங்களிலிருந்தும். So it is an opportunity to see the faces in front of us. அது நம்மை முகமுகமாய் காணத்தக்கதாக ஒரு ஸ்லாக்கியமாய் And காணப்படுகிறது. hear the voice of them. அவர்களுடைய குரல்களை கேட்கத்தக்கதாக. And hear that we are praying together for each other. நாம் ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் செய்து கொண்டு இருப்பதற்காக. So you are invited for that. அதற்காகவும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். Let us have a desire அதற்கான ஒரு வாஞ்சையை உள்ளவர்களாய் அதை உருவாக்கி கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட to வேண்டும். come into fellowship ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக வருவதற்காக and also see the faces
ஒவ்வொருவருடைய முகங்களை காணத்தக்கதாக, mainly to pray together. முக்கியமாக ஒன்று கூடி ஜெபிப்பதற்காக. Hallelujah. அல்லேலூயா. So we are going to utilize that time, I believe. அந்த நேரத்தையும் நாம் உபயோகித்துக் கொள்வோம் என்று நான் நம்புகிறேன். Amen. ஆமென். So if you want to help the mission, உங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால், yes, the help is also required. ஆம், உதவி நம்மளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. As I said before, we are in financial crunch முன்னதாக சொன்னது போல நாங்கள் பண தேவைக்குள்ளாக தான் இருக்கிறோம். due to many reasons, பல காரணங்களின் நிமித்தமாக, due to mandatory reasons. ஒழுங்குபடுத்தும் முறைகளின்படி. Amen. ஆமென். So you can contact us. எனவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். We will tell you how to help the mission. எவ்வாறு நீங்கள் எங்களுடைய ஊழியத்துக்கு உதவ முடியும் என்று நாங்கள் கூறுகிறோம். We thank the people who are helping the mission work. ஏற்கனவே இந்த ஊழியத்திற்காக உதவி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank those who are taking efforts to bring the helps to the mission work. இந்த ஊழியத்துக்காக உதவ வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். At present there is a little block, தற்போதைய காலத்திலே ஒரு சிறிய தடை காணப்படுகிறது. but that will be rectified maybe in the coming week. அதுவும் கூட இந்த வாரத்திலேயும் கூட சரி செய்யப்படலாம். It is not only for us, அது எங்களுக்கு மட்டுமல்ல, it is all over India. இந்திய தேசம் முழுவதாகவும் அந்த தடை காணப்படுகிறது. So that will be taken care by our government. அதுவும் நம்முடைய அரசாங்கத்தின் சித்தத்தின்படி செயல்படும். So dear people, எனவே அன்பார்ந்த ஜனங்களே, your helps will not go waste, உங்களுடைய உதவி வீணாய் போகாது. and your helps could not be stopped. உங்களுடைய உதவி நிறுத்தப்படக்கூடாது. It will reach according to your desire where it should reach. உங்களுடைய வாஞ்சையின்படி அது எங்கே சென்று அடைய வேண்டுமோ அங்கே சென்றடையும். God is going to open the way கர்த்தர் வழியை திறக்க போகிறார் within few days. சில நாட்களிலே கூட. So we can bear it எனவே அதையும் நாம் பொறுத்துக் கொள்ளலாம். because Jesus is ruling. ஏனென்றால் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Thank God. கர்த்தருக்கே நன்றி. As we used to say every week, முன்னதாக நாம் கூறியது போல, our dear departed pastor has written a biography. நம்மை விட்டு பிரிந்து சென்ற போதகர் அவருடைய சுயசரித்திர புத்தகத்தை எழுதியுள்ளார். Why that? அதை வாங்கி படியுங்கள். It will be a blessing to you. அது உங்களுடைய ஜீவிதத்துக்கு ஆசீர்வாதமானதாய் It is a காணப்படும். blessing to your spiritual growth. அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு உபயோகமாய் And காணப்படும். it will be a blessing to your ministry to dear ministers. அது உங்களுடைய ஊழியத்திற்கும் உதவிகரமாய் காணப்படும் அன்பார்ந்த ஊழியர்களே. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.